ஐயா அவர்கள் இன்று நமக்கு முத்திரையில் வாழ்வியல் என்ற தலைப்பிலே தனது கருத்துக்களையும் பயிற்சிகளையும் அருள உள்ளார்கள். தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் மற்றும் மெய் அன்பர்கள் அனைவரும் சார்பாகவும் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி உலகம் தழைக்க வந்துதித்த உருவே வருக ஓதாமல் உற்ற கலைகள் அனைத்தும் உணர்ந்தோய் வருக ஒன்றில் இரண்டில் ஆகும் இம்பெயர் தம்மை இரவா கதிலேற்றுகின்ற இம்மையர் தம்மை இரவா கதிலேற்றுகின்ற எம் இறையே வருக என்போல் வார்க்கு கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக கண் நிறைந்த களிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனிவே கலைமதி தோய் வலகம் செறிந்த வடர்பதியின் வாழ்வே வருக சிதம்பர ராமலிங்க வள்ளல் என்னுமோர் மாணிக்க மணியே வருக காந்த தத்துவ ஞானி என்னும் நவரத்ன வேதாத்ரி மகரிஷியே வருக வருக 11 சித்தர்களே வருக சித்த புருஷாக்களே வருக ஜீசஸே வருக நபியே வருக ஆழ்வார் நாயன்மார்களே வருக வருக உலகெங்கும் தோன்றிய தத்துவ ஞானிகள் மெய்ஞானிகள் அனைவரும் இந்த வாழ்வியல் கலைக்கு உறுதுணையாக இன்று அனைவருக்கும் இந்த கலையை சித்திக்க செய்வார்கள் என்று வாழ்த்தி மகிழ்த்து இதை தொடங்குகின்றேன். வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. என்னுடைய இதுகளை பற்றி அம்மா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்முடைய நோக்கம் உலகம் முழுவதும் வேதாத்திரியுடைய நோக்கமும் எல்லா சித்தர் பெருமக்களின் நோக்கமும் ஒன்றேதான். யாதும் ஊரே யாவரையும் கேளீர் என்று சொல்லக்கூடிய கணியன் பூங்குன்றனாருடைய கருத்து போல இந்த உலகம் முழுவதும் ஒரு தாயினுடைய ஒரு தந்தையினுடைய குழந்தைகள் தான். ஒன்றே பலவாக பரவியது போல எப்படி ஒரு நெல்மணி விளைந்து பல நெல் மணிகளை கொடுத்து அந்த பல நெல்மணிகள் பல லட்ச நெல் மணிகளாக விளைந்து இந்த உலகெங்கும் இருக்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் உணவாக வந்து கொண்டிருப்பது போல மனித சமுதாயம் என்பது பஞ்சபூதத்தினுடைய மூலமாக இருந்த சுத்தவெளி, இறைவெளி, பெருவெளி, ஞானவெளி, கடவுள் நிலை என்று சொல்லக்கூடிய அந்த அருள் பெற்ற ஆதி பரபிரமாத்மாவே அனைத்துமாக மாறி நிற்கிறது. நீங்களும் நானும் அதுவாகவே இருக்கின்றோம். இருந்தினும் நாம் ஏன் அந்த நிலையை அடைவதில்லை என்பதற்கு நம்முடைய வாழ்வியல் முறைகள் தான் மிக முக்கியமானதாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்வியல் முறைகளை எப்படி நாம் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் 3 விஷயங்களை நாம் கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, தனி மனித அமைதி. 2, தனி மனித ஒழுக்கம். 3, தனி மனித ஆரோக்கியம். 4, உயர் கல்வி. 5, கற்றதை கடைபிடிப்பது. இந்த 5 முறைகளிலேயும் ஒரு மனிதன் தன்னை உயர்வடைய செய்துவிட்டான் என்றால், தன்னிலை விளக்கம் பெற்றுவிட்டான் என்றால், இந்த உலகம் முழுவதும் சாந்தியும் சமாதானமும் அமைதியும் ஓங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திவிட முடியும். அதனுடைய அடிப்படை நோக்கத்தில்தான் உலக சமாதான காந்தாலயம், சமதர்ம சுத்த சன்மார்க்க சபை, ஆத்ம தர்ம யோகா மற்றும் ஆராய்ச்சி மையம் என்ற ஒரு நிலையை, ஒரு அறக்கட்டளையை நிறுவி அதற்கான பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய அன்புள்ளங்களுடைய அன்பு நீதிகள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். நம்முடைய இருக்கின்றவர்களுக்கு அன்பு நீதிகள், அருள் நீதி, அன்பு நீதி என்பது போல அன்பும் அருளும் இருக்கும் இடத்தில் பொருளுக்கு குறைவிருக்காதல்லவா? அதுபோல இந்த பயிற்சியினால நாம் என்ன கற்றுக்கொள்ள இருக்கின்றோம்? முதல்ல ஒரு மனிதன் அமைதியாக வாழ வேண்டும் என்றால் அவன் தன்னுடைய உடல் நலத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். தன்னுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தன் உடல் நலத்தில்
முக்கிய பொறுப்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் உடலுக்காக இத்தனை பிரயாசம் பட வேண்டும் என்றால், திருமூலர் சொல்லுவதில் உடல் வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். அதாவது இந்த உடலை வளர்ப்பதற்கான வழிமுறைகளை நான் கற்றுக்கொண்டு அறிந்து கொண்டு இந்த உடலை வளர்ப்பதனால் என்ன பயன் என்பதை உணர்ந்தார்கள். அந்த உணர்வே அவருக்கு பல வகையான கலைகளை உள்ளே இறைவன் இறக்கி அருள்னான். அப்படி இறைவனுடைய அருளால வருடத்திற்கு ஒரு பாடலை பாடி 3000 பாடல்களை பாடி இன்று திருமந்திரம் என்ற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை நம் கையிலே கொடுத்திருக்கிறார். அதுல அவர் முதலில் எடுத்துக்கொண்ட விஷயம் என்றால் உடல் நலம். அததான் வேதாத்ரி மகரிஷி அவர்களும் உடல் நலம், அடுத்தது மனநலம், அதுக்கப்புறம் உயிர் வளம். ஆக உடலும் உள்ளமும் சரியாக இருப்பின் உயிர் என்பது இயல்பாகவே அதோடு இணைந்துவிடும். உயிர் வளமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு பாத்திரம் இருக்கிறது, அந்த பாத்திரத்துல ஒரு சிறு ஓட்டை இருந்தா எவ்வளவுதான் நீங்க நீர் கொட்டி வைத்தாலும் அதுல அது போய்கொண்டே இருக்கும். அதுபோல இந்த உடல் வலிமை மிக்கதாகவும் பலம் மிக்கதாகவும் ஆரோக்கியம் மிக்கதாகவும் இருந்தால் மட்டுமே நல்ல ஒரு உயிரானது நிலை பெற்று நிற்கும். உயிர் நிலை பெற்றால் அதனுடைய இயக்கம் ஒரே சீராக நடைபெற்று மனம் புலன்கள் வழியாக செயல் செய்து செய்கின்ற செயல்களும் எண்ணுகின்ற எண்ணங்களும் எல்லாம் நன்மையாகவே முடியும். எல்லோருக்கும், தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் சுற்றத்தாருக்கும் ஊருக்கும் உலகுக்கும் நன்மை செய்வதுதான் மனிதனுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. அதனுடைய அடிப்படையை வைத்துதான் இந்த முத்திரை என்ற ஒரு நாம் வடிவமைத்திருக்கிறோம். இது எல்லாமே சித்தர்களுடைய கருணை. அவர்கள் கண்டுபிடித்த, அருள்பாலித்த, அன்பு கொண்ட, அன்பினால், தன் உடல் மீது கொண்ட காதலால், அன்பினால், கருணையினால், ஈகையினால், தயவினால் இத்தனை விஷயங்களையும் அவர்கள் உணர்ந்து ஓதி அதை நூலாகவும் சுவடிகளாகவும் வடிவமைத்து வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான கலையை இன்று நம்முடைய சசிகுமார் ஐயா, கோஆர்டினேட்டர் அனார்கல்லி அம்மாவுடைய இன்னும் இந்த தமிழ் வழி தியானம் என்ற இந்த அறக்கட்டளையும் நிறுவனத்தின் மூலமாக ஒரு தொண்டின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களை சந்திப்பதில் இந்த யூடியூப், இந்த ஜூம் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இறைவன் என்னுள் இருக்கின்றான், என்னுள் இருக்கின்றான் என்பது நான் மகிழ்கிற பொழுது இறைவனும் மகிழ்கின்றான் என்றுதான் பொருள். ஆக இறைவனுடைய மகிழ்வு நம்முடைய மகிழ்வு, நம்முடைய மகிழ்வு இறைவனுடைய மகிழ்வு. இந்த முத்திரைகள்ல மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், பஞ்சபூதங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பஞ்சபூதம் எப்படி உருவாச்சு, எந்த நிலையில இந்த பஞ்சபூதங்கள் பேரணுக்களாக மாற்றம் பெற்றது, தன்மாற்றம் பெற்றது, அவைகள் மீண்டும் ஒன்றிணைகிற போது எந்தெந்த நிலையில் தன்னுடைய வெளிப்படுத்தலை வடிவமைத்துக் கொண்டது என்று ஏற்கனவே நிறைய வகுப்புகள் உங்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கும் என்று நினைக்கின்றேன். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் உணர்வு நிலைக்காக உங்களை மீண்டும் அந்த நிலையில உங்களை உணர வைப்பதற்காகவே மீண்டும் ஒரு சிறு சிந்தனையை கொடுத்துட்டு இந்த முத்திரை பயிற்சியை பற்றி நாம் போகலாம். வேதாத்ரி மகரிஷனுடைய இறைவெளியே தன்னிருக்க சுழ்ந்தெடுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம். இந்த பாடல் இறை பிரமையான பாடல் என்று சொல்வார்கள். அப்ப இந்த பாடல்ல இறைவன் எல்லை இல்லாதவன்,
கைனமேட்டிக் கூரிங், அதாவது மிக நுண்ணிய அதிர்வுகளை, கண்ணுக்கே தெரியாத ஒரு அதிர்வு. உங்களுக்கு தெரியும், இந்த சிறு உயிர் மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மரக்கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நகர்ந்து போற பாதையை பாருங்க. அது நகர்றது ஒரு காலோடு அப்படியே டச் பண்ணி போயிட்டே இருக்கும். அது மண்ணுல போச்சுன்னு வச்சுங்களேன், அந்த மண்ணு 2 பக்கம் மண்ணு துகள்களை அப்படியே பிரட்டி விட்டுட்டு, ஒரு வாய்க்கா, ஒரு உழவன் நிலத்துல ஒரு மம்முட்டியை வச்சு வாய்க்கா தோண்டினா எப்படி இருக்கும், 2 பக்கமும் பண்ணிட்டே போவார். அந்த மாதிரி பண்ணிருக்கும். அப்படி அதை விட ரொம்ப நுண்ணிய நிலையில இறைவெளியானது நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த நகர்வுல இந்த துகள்கள் எல்லாம் மேலும் மேலுமாக மடிந்து விழுந்து இறைவெளிக்குள்ளேயே தன்னைத்தானே சூழ்ந்து அழித்துக் கொண்டு இருக்கிறதுனால ஏற்படுகின்ற இறுக்கத்தினால் உருவானதுதான் இறை துகள். அததான் ஈஸ்டர், டஸ்ட் பார்ட்டிக்கல் என்றெல்லாம் நாம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். அதுக்கு மகரிஷி இறை துகள் என்று கொண்டு வந்தாங்க. அப்ப இறை துகள்கள் சுழன்று ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது அந்த சுழற்சியானது இறைவெளிக்குள்ளேயே சுழன்று மீண்டும் ஒரு இடத்திலே இணைகின்ற சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப இணைகின்ற பொழுது 1, 2, 3, 4, 5, 6, 8, 10, 1000, லட்சம் என்று இணைகிற பொழுது அது ஒரு கோளாக, பல இறைத்துகள்கள் சேர்ந்த விண் என்ற அணுவாக, அந்த அணுக்கள் மீண்டும் இணைகிற பொழுது பேரணுக்களாக, இந்த பேரணுக்களுடைய இணைப்புக்கு ஏற்றார் போலதான் பஞ்சபூதங்கள் தன்மாற்றம் அடைகிறது. அப்போ ஆதியில ஹைட்ரஜன், ஹீலியம் என்று சொல்லக்கூடிய வாயுக்கள், கார்பன் டை ஆக்சைடு என்ற இன்னும் நிறைய வாயுக்கள் இருக்குது. இவைகள்லாம் உற்பத்தியாகி நைட்ரஜன் வாயுவிலிருந்து எல்லாம் உற்பத்தியாகி ஆக்சிஜன் உற்பத்தியாகி இவைகள் அணுக்களுக்கு சேர்ந்தார் போல, விஞ்ஞானத்தில் சொன்னா 8 + 8 + 8 மூவட்டு எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்ற மூவட்டு 24 துகள்கள் ஒன்று சேர்ந்தால் ஒரு ஆக்சிஜன், ஒரு அணுவை உருவாக்குகிறது. அப்போ இதுல ஒரு ஆக்சிஜன் அணுவும் 2 ஹைட்ரஜன் அணுக்களும் சேர்ந்தால் அது நீர் என்று நாம் சொல்லுகின்றோம். இது போல அணுக்களுடைய கூட்டுக்கு தகுந்தாற் போல அணுக்களுக்குடைய தன்மாற்றம் நமக்கு பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த பிரதிபலிப்புல உருவானதுதான் மகாபூதங்கள் என்று சொல்லலாம், மகா பௌதிகம் என்று வேதாத்திரி சொல்லுகிறார். அத பஞ்சபூதங்கள் என்று சித்த மருத்துவம் சொல்லுகிறது. வள்ளல் பெருமனார் பூதங்களிலே உயர்ந்தது ஜோதி என்று சொல்லுகிறார், நெருப்பு பூதம். அதுதான் இறைவன் என்று அவர் உணர்ந்திருக்கிறார். சோ நாம இந்த பஞ்சபூதம் முதல்ல ஆகாயம் உருவாச்சு, விண் என்ற துகள். அது இது ஆதி ஆகாயம்தான், விண் என்பதன் ஆதி. ஆகாயத்தினுடைய கூட்டுகளுக்கு தகுந்தாற் போலதான் மற்ற பூதங்கள் உற்பத்தியாச்சு. அப்போ மற்ற பூதங்கள் ஆகாயத்திற்கு அப்புறம் காற்று, காற்றுக்கு அப்புறம் அடுத்த காற்று என்று வேதாத்திரி சொல்கிறார். அதை யுத்த மருத்துவத்துல நெருப்பு காற்று என்று சொல்கிறார்கள். அப்போ நெருப்பு, அதுக்கு கீழே நீர், நீருக்கு கீழே நிலம். ஏன் இப்படிதான் இருக்கணுமா, தலைகீழ இருக்கக்கூடாதா அப்படின்னு எண்ணங்கள் தோன்றலாம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பௌதிகங்களுக்கும் ஒரு அடர்த்தி இருக்கிறது. அந்த அடர்வுக்கு தகுந்தாற் போல் மண் என்பது அடர்வு நிலை அதிகம், அதனால அது கீழ் நோக்கி புவி நிற்கிறது. அதற்கு மேல கொஞ்சம் குறைவு நீரு, நீரை விட கொஞ்சம் குறைவு நெருப்பு, நெருப்புக்கு மேல காற்று, காற்றுக்கு மேல ஆகாயம் என்று உயர்வு நிலையில இருக்கிறது. இந்த அடிப்படையான பௌதிகங்களுடைய இணைப்பு தான் நம்முடைய உயிரினங்கள் தோற்றத்திற்கு மூலமாக இருந்தது. ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒவ்வொரு பூதங்கள் காரணமாக இருக்கிறது. 84 லட்சம் யோனி பேதாபேதங்கள் என்று சித்த மருத்துவம் சொல்லுகிறார். ஆக 84 லட்சம் யோனி பேதாபேதங்கள் நிலை பெற்றத, அதுல உயர்வான உயிரினம்தான் மனிதன் என்ற திரு மனிதன் என்று சொல்ல வேண்டும். மரியாதைக்குரிய மனிதன், மதிப்புக்குரிய மனிதன், மாண்புக்குரிய மனிதன் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் மனிதன் மட்டும்தான் அனைத்திற்கும் மூலம், மூலத்தையே உணரக்கூடியவராகவும், மூலத்தை உணர்ந்தவராகவும், மூலமாகவும்
நான் இருக்கிறேன் என்ற உணர்வு நிலைக்கு செல்வதற்கும் தகுதியுடைய உயிர் மயிரினமும் உயிரினம். கொஞ்சம் சவுண்ட் ஃபுல்லா தான் இருக்குது. மைக் பக்கத்துல வச்சுக்க சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. நான் கிட்டதாம வச்சிருக்கேன். இப்ப கேக்குதுல நல்லா? கேக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். சரி, ஓகே, வாழ்க வளமுடன். நான் கொஞ்சம் சவுண்டா தான் பேசுறேன். நாளைக்கு நான் மைக்கு ரெடி பண்ணிக்கிறேம்மா, அடுத்த கிளாஸ் வரும்போது. ஓகேவா? இப்ப நல்லா இருக்கு. ஓகே, மகிழ்ச்சி. ஆக இந்த அருட்பெரு நிலை, இந்த பூதங்களுடைய இணைப்புக்கு தகுந்தாற் போலதான் இந்த உயிரினங்கள் தோன்றியது. அதுல உயர்ந்தது மனிதன் என்று சொல்லிவிட்டோம். இப்ப மனிதன் இந்த காலகட்டத்திற்கு, அதாவது 20ஆம் நூற்றாண்டில 21ஆம் நூற்றாண்டில நாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்த 21ஆம் நூற்றாண்டுல ஏன் இவ்வளவு பரபரப்பான வாழ்க்கை? எதற்காக மனிதன் உண்ணுவதற்கும் உறங்குவதற்கும் கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறான் என்றால் ஒன்றே ஒன்றுதான். தனக்கு தேவைக்கு மேல பொருள் மீது பற்று, தன் தேவைக்கு மேல பொருளை சேர்க்க வேண்டும் என்ற பற்று, எதிர்காலத்திற்கு வேண்டும் என்ற எண்ணத்தினால் சேர்க்கின்றது ஒரு பற்று, சேர்த்தவர்களை பாதுகாக்க வேண்டுமே என்று அதுக்கு ஒரு சேர்க்கை. இப்படி பல வகையில இந்த பொருள் போய்கிட்டே இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு மனிதன் தனக்குள்ள பயணிக்க வேண்டும் என்றால் முதல்ல நம்மளை உணர வேண்டும். நாம உணர்கிற பொழுதுதான் இந்த நிலையில, நம்மளை நாம் உணர்கின்ற பொழுதுதான் இந்த நிலையில ஏன் இந்த மனிதன் இவ்வளவு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கின்றான், அளவு மீறிய நிலையில் ஓடிக்கொண்டிருக்கின்றான் என்று உணர்வதற்கு உங்களுக்குள் நீங்கள் பயணிக்க வேண்டும். உங்களுக்குள் நீங்க பயணிக்க வேண்டும் என்றால் உங்களை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுக்குள் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். என்னை நான் கவனிக்க வேண்டும் என்றால் என்னை ஆளுகின்ற புலன்கள் இருக்குங்களா இல்லையா? பஞ்சேந்திரியம் என்று சொல்றோம், அறிவு கருவின்னு சொல்றோம், ஞானேந்திரியங்கள் என்று சித்த மருத்துவத்துல சொல்லுது. இதுல இன்னும் 5 கருவி இருக்குது. கர்மேந்திரியம் என்று இருக்கிறது. அது மனிதன் நினைத்தால் மட்டும்தான் இயங்கும். ஆனால் பஞ்சேந்திரியம் என்பது மனிதன் நினைக்காவிட்டாலும் இயங்கும். அதனால மனிதனுடைய உணர்வு, தன்னை உணர வேண்டும் என்றால் தனக்குள் ஊடாடி கொண்டிருக்கும் சொல்லுவாங்க. உள்ளும் புறமாக உள்ளே நுழைதல், வெளியே வருதல், விளக்குதல், கொள்ளுதல் என்ற 2 விசை சொல்லுவார் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். விளக்குதல், கொள்ளுதல். அதுபோல உள்ளே நுழைகின்ற சுவாசம் இன்ஹேல், வெளியே இடுகின்ற சுவாசம் எக்ஸேல். அப்ப இன்ஹேல் எக்ஸேல் நடைபெறுகிற பொழுது இந்த 2 வகையான சுவாசமும் எங்கே நடைபெறுகிறது? மூக்கு வழியா தான் நடக்குது. இது என்ன ஒரு கேள்வி நீங்க கேட்குறீங்க? ஆமா, மூக்கு வழியா தான் நடக்குது. எல்லாருக்கும் மூக்கு இருக்குது. ஆனா எல்லாரும் காற்றை உணர்கிறோமா? உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேளுங்க. என்னைக்காவது நான் காற்று என் மூக்கு வழியாக சென்று கொண்டிருக்கிறது, அதை நான் பரிபூர்ணமாக உணர்கிறேன். என் மூக்குக்குள்ளே முன்னாலேயே ரோமங்கள் இருக்கிறது. ரோமங்கள் எல்லாம் என்ன சொல்லுங்க, பரதநாட்டியம் ஆடி கொண்டிருக்கிறது. உள்ளுக்குள்ளே இந்த காற்று உள்ளே போனாலும் வெளியே வந்தாலும் பரதநாட்டியம் ஆடி கொண்டிருக்கிறது மூக்கு துவாரத்தில் இருக்கின்ற ரோமங்கள். அது தெரியுமா? அவைகள் இல்லை என்றால் வெளியிலிருந்து வரக்கூடிய அத்தனை தூசுக்களும் உள்ளே சென்று சைனஸ் பார்ட் என்று இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மையாக இருக்கக்கூடிய மசில்ஸ்ல ஒட்டி நம்ம மூச்சே விடாத அளவுக்கு திணறி அடிச்சிடும். அப்போ ஒரு சின்ன மூக்கு துவாரம், அந்த மூக்கு துவாரத்திலுடைய ரோமங்கள் அந்த மூக்கு துவாரத்தை உரசி கொண்டு செல்கின்ற சுவாசம். இது என்னைக்காவது நீங்க உணர்ந்திருக்கீங்களா? உணர்ந்திருப்பீங்க. சில பேர் உணரா விடாம இருக்கலாம். ஆனா இனிமே நீங்க உணர வேண்டும். அப்போ மூக்கு உள்ளே இழுக்கிற காற்று சுவாசமாக வர வேண்டும். சுவாசம் வெளியிடுகின்ற பொழுதும் அதே உணர்வோடு கொள்ள வேண்டும். ஆமா, இந்த காத்து இழுக்கிறமே,
அது எங்கெங்க போகுது? நேரடியா நுரையீரலுக்கு போகுதா? இல்ல ஏதாவது டீப் மாதிரி போட்டு கரெக்டா நுரையீரல போட்டு சொருகி வச்சிருக்கிறோமா? இல்ல. இந்த விஷுப்தி என்று சொல்றோம் இல்லைங்களா, தொண்டை பகுதி, தைராய்டு கிளாண்ட் என்று சொல்றோமே, வளர்சிதை மாற்றத்திற்கு முக்கியமான ஹார்மோன் சுரப்பி தைராய்டு கிளாண்ட். அங்கே ஒரு ஹாலோ, அதுதான் ஆகாய மையம், வெற்றிடம் இருக்கிறது. அங்க 2 குழாய் இருக்கும், ஒரு கிளாட்டிஸ், ஒரு தகடு இருக்கும், ஒரு வால்வு. நான் பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது உணவு குழாய் மூடப்பட்டிருக்கும், நான் உண்ணுகின்ற பொழுது சுவாச குழாய் மூடப்பட்டிருக்கும். இரண்டும் செய்கிற பொழுது அது 2மாக தடுமாறி புறக்கேறி மூக்கு வழியாக உணவுகள் தலைக்கு ஏறி அதுல சில பேரு பெரிய துன்பங்களை அனுபவிச்சிருக்கிறாங்க. அதுதான் அப்ப என்ன சொல்லுவாங்க, யாரோ என்னை திட்டுறான்பா, யாரோ என்னை நினைக்கிறாங்கப்பா. இதெல்லாம் மனிதன் தனக்காக செய்கின்ற ஆறுதல் வார்த்தைகள். ஆனா தான் செய்த தவறுகளை மறைப்பதற்காக எப்பொழுதுமே மத்தவங்க மேல அப்படியே தொப்பியை கழட்டி கழட்டி அங்க வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆக உண்ணுகின்ற பொழுது பேசக்கூடாது, பேசுகின்ற பொழுது உண்ணக்கூடாது. இது ஒரு தாரக மந்திரமா நீங்க எடுத்துங்க. அப்ப யாரும் நம்மளை திட்டவும் மாட்டாங்க, நம்மளை யாரும் நினைக்கவும் மாட்டாங்க. சோ அப்போ இந்த உணர்வு, இந்த சுவாச உணர்வு உங்களுக்குள்ள வேண்டும். அப்ப சுவாச உணர்வு எனக்குள்ள வர வேண்டும் என்றால் நான் என்ன மாதிரி செயல்களை செய்ய வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியம். இத பாருங்க, நாம உள்ள இருக்கக்கூடிய, நம்ம முதல்ல நேரடியா ஒரு சில விஷயங்கள் உடலுக்குள்ள என்ன இருக்குதுங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம உள்ள இருக்க சக்கரங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் நம்ம சுவாசத்துக்கு போவோம். நமக்குள்ள 7 சக்கரம் இருக்கு நம்ம உடம்புல. 7 சக்கரங்களும் பாத்தீங்கன்னாக்கா 7 விதமான செயல்களை சென்று ஆண்டு கொண்டிருக்கிறது, 7 விதமான செயல்களை சென்று செய்து கொண்டிருக்கிறது. மூலாதாரம் 4 இதழ்களை கொண்ட தாமரை மனிதன் நனவின் தோற்றத்தை குறிக்கிறது. மனுஷன் தன்னுடைய நினைவுகளை அங்கே பதிய வைக்கக்கூடிய ஒரு இடமாக கருமையம் என்று சொல்லுகிறார் வேதாத்திரி. மனம், இதை மனசு, புத்தி, உணர்வு, சித்தம், ஈகோ, அகங்காரம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இடம் இங்கதான் இருக்குது. இது சதுரமானதாக இருக்கிறது, 4 சதுரமாக இருக்கிறது. இதுக்குள்ள சிறு முக்கோணம் தலைகீழாக இருக்கிறது. இது விநாயகன் இறைநிலைக்கு பார்த்தீங்கன்னா விநாயகனுக்குரியதாகவும் மண்ணுக்குரிய தத்துவமாகவும் இருக்கிறது. இது பூமி தத்துவம். 2வது பார்த்தீங்கன்னா பிறப்பு, இறப்பு மற்றும் மறுபிறப்பு அனைத்தும் முடிவில்லாத சுழற்சியில் நிகழ்கின்றன என்று ஒரு பழமையான நம்முடைய பாரம்பரிய ஆன்மீக தத்துவத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு வேதாத்திரி வேற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம பக்தி மார்க்கத்திலே அதை எடுத்துக்கொள்வோம். இது ஒரு வட்டங்களால் குறிக்கப்பட்டு சந்திரன் ஒரு பிறை போல் ஒரு கட்டத்துல இருக்குது. சந்திரன் கோளாறு, மாற்றம் மற்றும் இயக்கம் போன்ற சுழற்சி நிகழ்வுகளின் சின்னமாக இந்த சுவாதிஷ்டான மையம், அதாவது நீருக்குரிய மையமாக இருக்கிறது. இது தாமரையின் 6 இதழ்கள் போல 6 குணங்களை குறிக்கிறது. கோபம், பொறாமை, கொடுமை, வெறுப்பு, பொறுமை மற்றும் ஆசை என்று 6 விதமான குணங்களை இந்த சுவாதிஷ்டான மையத்துல உண்டாக்குறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து போனீங்கன்னா மணிப்பூரகம், இது சோலார் பிளெக்ஸ். இதனுடைய சின்னத்தினுடைய பொருள் நெருப்பு. இதனுடைய தாக்கம்னா சூரியன். சூரியனுடைய பின்னல்ல சக்கர சின்னங்களுடைய மணிப்புரா என்று சொல்லக்கூடிய என்னுடைய தொப்புள் மையம் இதுக்கு அடையாளமாக நம்ம உடம்புல இருக்குது. இதனுடைய குணங்கள் அனைத்து நெருப்பால் பொதிந்துள்ளன. இது சக்தி மற்றும் விருப்பத்தை குறிக்கிறது. மணி என்றால் நகை மற்றும் பூரா என்றால் சமஸ்கிருதத்துல நகரம். எனவே மணிப்புரா என்ற வார்த்தைக்கு நகை நகரம் என்று பொருள். 10 இதழ்கள் கொண்ட தாமரை நம் ஒவ்வொருவருக்கும் 10 விதமான பிராணங்கள் இருப்பதை இந்த இடம் சுட்டு காட்டுகிறார். அநாகதம், இதய சக்கரங்களுடைய சின்னமாக இது இருக்கிறது. இது அநாகட்டா சக்கரா என்று சொல்லலாம், இதய சக்கரம் என்று சொல்லலாம். காற்றுடன் இணைக்கப்பட்டிருக்குது. அன்பு இணைப்பு உடையதாகிறது. இரக்கம், தயவு, ஈகை
இதற்கு உணர்ச்சிகளாக இருக்கிறது. அணுகுமுறை எப்பொழுதும் ஒத்துசைவாக அன்புடையதாக இருக்கும். தாமரை மலர்ல 12 இதழ்கள் உள்ளன. அவை இதயத்துடன் தொடர்புடைய 12 தெய்வீக குணங்களை குறிக்கிறது. அமைதி, மகிழ்ச்சி, அன்பு, அமைதியான சகவாழ்வு, இரக்கம், அறிவு, தூய்மை, தெளிவுபடுத்தல், அனுதாபம், ஒற்றுமை, மன்னிப்பு மற்றும் இரக்கம் என்ற குணங்களை கொண்டதாக இருக்கிறது. மூன்றாவது நம்முடைய இது பண்ணா அநாகதா, அடுத்தது விஷுப்தி. விஷுப்தி சக்கராவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா தொண்டை பகுதி, இப்பதான் சொன்னோம். நம்ம தொண்டை சக்கரம் சின்ன பொருள் தான், இருந்தாலும் மிகப்பெரிய விஷயத்தை உள்ளடக்கியது. ஆகாயத்தை இங்கே நாம் சின்னதாக பார்க்கலாம். இதை விரிந்திருக்கிற வெளியில போகுது. ஆகாயம் எவ்வளவு பெரிய விஷயம். இது தொண்டை சக்கரம். இது ஈத்தருக்கு, இறைத்துகளுக்கு ஒத்திசைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. இது உரையாடல், வாய்மை, வாய்மையே வெல்லும் என்று சொல்லுகிறோமே, அதே போல வாய்மைக்கு இந்த இடம் நல்ல கருத்துக்களை எளிமையாக எடுத்து சொல்லக்கூடிய வாய்மை கொடுக்கக்கூடிய ஒரு மையமாக, ஆற்றலுடையதாக இது இருக்கிறது. அடுத்த பார்த்தீங்கன்னா ஆக்னா, புருவ மையம். இது மூன்றாவது கண். இந்த கண்ணை தான் வள்ளல் பெருமனார் அவர்களும் வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இந்த ஆக்ன தியானம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆக்னி தியானத்துக்கு வேதாத்ரி மகரிஷி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. முதல்ல எடுத்த உடனே மூலாதாரத்திலிருந்து தொட்டு நேர பைபாஸ், இப்பெல்லாம் போட்டிருக்காங்க பைபாஸ், ஊருக்குள்ள போகாம பஸ் அப்படியே வெளில போயிட்டே இருக்குமே, அது மாதிரி பைபாஸ் மூலமா கொண்டு வந்து புருவ மையத்தை தொட்டு காட்டி, அதாவது பூவிரலால் உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்திய அப்படின்னு ஒரு பாடல்ல வேதாத்ரி மகரிஷி சொல்லுவாங்க. அவருடைய துரலால் தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுங்கிற மாதிரி குருவினுடைய தொடல் ஸ்பரிசம் நமக்கு ஞானத்தை அடைவதற்கான வழியை திறந்து கொடுத்து விடுகிறது. அந்த அற்புதமான சக்கரம் இது. வள்ளல் பெருமனார் என்ன சொல்லிருக்காங்கன்னா, விழித்திரு, தனித்திரு, பசித்திருன்னு சொல்றார். அது சாதாரணமா விழித்திரு, எப்போது விழிப்பு நிலை, அயரா விழிப்பு நிலை என்று சொல்ல வேண்டும். அயரா எந்த நிலையிலையும், உறக்கத்துல கூட நான் விழிப்பாக இருக்க வேண்டும். உறங்கி உறங்காமல் இருப்பதே எக்காலம் என்று மாணிக்க வாசகர் சொன்னது போல நாம் உறக்கத்திலேயும் உறங்கா நிலை இருக்க வேண்டும். இங்கே ஜோதி பிரபாகம் என்று அருட்பெரும் ஜோதியை தனக்குள்ளே காணுவதற்கான வாய்ப்பு இங்கே இருப்பதாக வேதாத்திரி மகரிஷியின் குரு பரஞ்சோதி மகான் ஊசி முனையில 10ல் 1 பங்கு, ஊசி முனையே ரொம்ப சின்னது, அதுல 10ல் 1 முனையாக இருக்கக்கூடிய ஊசி துவாரத்துல 10ல் 1 முனை துவாரம் புருமையில் இருக்கின்றார். அவர் உணர்ந்திருக்கிறார் பரஞ்சோதி மகான் அவர்கள். அதன் மூலமாக அருட்பெரும் ஜோதியை தனக்குள் இருக்கின்ற பரம்பொருளை, அருட்பொருளை, குரு பொருளை, இறை பொருளை, சிவத்தை, சுத்த சிவத்தை, சிவசக்தியை கண்டு உணர்ந்து ஆனந்த பெருவெள்ளத்தில் விழுந்திருக்கிறார்கள். இதுதான் அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமனார் அவர்களும் உணர்ந்து ஜோதி பிரவாகம் அதுவாக அகம் புறமானது, புறம் அகமானது, அகப்புறம் புறப்புறம் ஆண்டு கொண்ட அருட்பெரும் ஜோதி அப்படின்னு எழுதி சொல்றேன். ஆக அகத்திலே கண்டதே புறத்தில் காட்டி, புறத்தில் கண்டதே அகத்தில் இணைத்து கொண்டார். அதுதாங்க சித்தி வளாகத்துல தைப்பூசத்துல தாளிட்டு கொண்டு ஜோதியோடு ஜோதியாக ஐக்கியமான நாள். அதை முன்னாடியே வெளிக்காட்டினார். வடலூரை சத்தியஞான சபையில ஜோதியாக காட்டினார். அது இன்றளவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்று தொடங்கிய கிட்டத்தட்ட 155வது ஆண்டுக்கு மேல இந்த அடுப்பானது தர்மசாலை இன்றும் அன்னம் பரிமாறிக்கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய விஷயம். இதான் மகான்களுடைய செயல் அறிவுபூர்வமானது, என்றும் நிலைத்திருக்கக்கூடியது என்பதற்கு அடையாளமாக இந்த புருமையை ஏன் இவ்வளவு சொல்றோம் அப்படின்னா, இதுதான் உங்கள் ஞானத்தினுடைய திறவுகோல், நுழைவாயில், இறைவனை காண்பதற்கான சரியான தருணம், சரியான இடம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆக இந்த ஆக்னா சக்கரம் 2 இதழ்களை உடையது. இது இறைவனுடைய அருளை, தெய்வீகத்தன்மையை கொடுக்கக்கூடியது. அடுத்த போன சகசிராதாரம். இந்த சகசிராதாரத்துல 1000 தாமரை இதழ்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இது தெய்வீகத்தினுடைய ஒன்றிணைக்கக்கூடியது. தெய்வகம்
ஒடுக்கம் பெற்று விரிகின்ற தன்மையை தரக்கூடிய இடம் இந்த சகசிராரம். இதை நம்ம வேதாத்திரியத்துல துரியம் என்று சொல்லுகின்றோம். ஆக இந்த மையமும் அநேக மனதிற்கு உரியதாக, மனதை ஆளக்கூடிய, புலன்களை ஆளக்கூடிய ஒரு சக்கரமாக இருக்கிறது. இங்கே மனோன்மணியம் என்ற ஒரு சுரப்பும் அங்கே சுரந்து கொண்டு இறைவனுடைய நிலையில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்காக ஒடுங்கி நின்று விரிவதற்கு தயாராக இருக்கக்கூடிய இடம். இதனுடைய தீர்மானம் 7 சக்கரங்களின் சின்னங்களும் செயல்படுத்தப்படும் பொழுது உடலும் மனமும் ஒன்றிணைகிறது. குணப்படுத்துவோரின் மீது நம்பிக்கை வைப்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சிகிச்சை முறையின் மீது நம்பிக்கை வைப்பது முக்கியம். சக்கராவை கையாளும் திறன் இன்னும் அதிக தேவை உள்ளது. அதன் அது பழமையானது போதிலும் உங்கள் ஆர்வத்தை தூண்ட வேண்டும். 7 சக்கர சின்னங்களில் ஒவ்வொன்றிலும் கவனம் செலுத்துவதன் மூலம் ஒருவர் தனது உடல் மற்றும் உடல் அல்லாத பண்புகளில் தேர்ச்சி பெறுவதில் பெரும் முன்னேற்றம் அடையலாம். ஒவ்வொரு சக்கரமும் ஆற்றலை உள்வாங்கிக் கொண்டு அதை வெளிப்படுத்தக்கூடிய திறனை கொண்டதாக இருக்கிறது. தியான பயிற்சியின் போது இந்த உயிர் சக்தி பரிமாற்றம் அடைகிறது. ஆக இந்த நிலை அடைவதற்காக நாம் அடுத்தது சேர வேண்டியது, இனிமேல் சுவாசங்களை பற்றி நாம் உணர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த சுவாச உணர்வு முதல்ல நாம பார்க்க போறது சூரிய பேதா, சூரிய சுவாசம். இது ஒரு நிலையாக நீங்க உங்களுடைய இதுதான் இனிமே வருவது. நீங்க ரொம்ப உன்னிப்பாக உணர்வு பூர்வமாக நீங்க செய்ய வேண்டிய பயிற்சி முறையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த இதுல சூரிய சந்திர 2 பிராணாயாமத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். இதை நீங்க அடுத்த வகுப்புக்கு வரும் வரை தொடர்ந்து காலை மாலை என்று செய்து உங்களுடைய ஒவ்வொரு நாளுடைய முன்னேற்றத்தை ஒரு நோட்ல குறிச்சுக்கிட்டு வாங்க. என்ன மாதிரி உணர்வுகள் நடைபெறுகிறது, என்ன உணர்வு உங்க உடல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிற 7 சக்கரம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அது 7 சக்கரத்திலும் என்ன மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் நோட் பண்ணி வச்சீங்கன்னா நீங்க ஒரு 48 நாள் பயிற்சிக்கு அப்புறம் நீங்க மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்குள் உணர முடியும். இது உண்மை. வள்ளல் பெருமானார் சொல்லுகிற போது, இது சத்தியம் உரைக்கின்றேன், நான் சத்தியம் சொல்லுகின்றேன், சத்தியம் சொல்லுகின்றேன், புனைத்துரையேன், பொய் சொல்லேன் என்று வள்ளல் பெருமானார் சொல்வார். அவருடைய அருட்கூற்றை நான் அப்படியே உங்களிடம் சொல்லுகின்றேன். ஒரு நிலையான மற்றும் வசதியான உட்கார்ந்த நிலையில் முதுகெலும்பு, கழுத்து, முதுகு, தலை ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுடைய கழுத்து, முதுகு, தலை ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். நிமிர்ந்த நிலையில் உட்காரணும். ஒரு 90 டிகிரி அப்படிங்கும்போது ஒரு 80 ஒரு அரை டிகிரி லைட்டா சாஞ்ச மாதிரி பின்னால உட்காரணும். ஏங்க அப்படி உட்காரணும்? அப்பதான் இந்த மூலாதார சக்கரம் பூமியோடு இணைஞ்சு அழுத்தம் கொடுக்கும். அப்பதான் நம்ம நல்ல உணர்வை, மூலாதாரத்திலிருந்து உணர்வை நீங்க பெற முடியும். அப்படி உட்கார்ந்து உடலை நிதானப்படுத்துங்க, ஆசுவாசப்படுத்துங்க, உடம்பை கவனிங்க. உங்களுடைய ஆசனம், பத்மாசனம், சுகாசனம், வஜ்ராசனம், அர்த்த பத்மாசனம், உங்களுக்கு எது சுகமாக இருக்கிறது. இல்லை என்னால இப்படி எல்லாம் முடியல, நான் சேர்ல தான் உட்காந்து பழகி இருக்கேன், உட்காருங்க. சேர்ல விட அமைதியா நிமிர்ந்து உட்காந்துருங்க. சேர்ல பின்னால சாயாம 2 இன்ச்சு இடைவெளி கொடுத்து முன்னாடி நிமிர்ந்து உட்காந்தீங்கன்னா அழகா பயிற்சி பண்ணலாம். ஆக கண்களை மூடி நிதானமா உங்க சுவாசத்தை முதல்ல கவனிங்க. உங்க மூக்குக்குள்ள போய் வருகின்ற, உங்க மூக்குல ஓடி வருகின்ற, உள்ளே நுழைந்து புறமாகி கொண்டிருக்கக்கூடிய சுவாசத்தை முதல்ல கவனிங்க. இயல்பான சுவாசம். அப்ப இயல்பான சுவாசத்தை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், நான் சொன்னேன் இல்லைங்களா, மூக்கு துவாரத்துல ரோமங்கள் அடர்ந்து அங்கே தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது என்பது போல அந்த காற்று உள்ளே நுழைகிற பொழுது நாம் உணர்வு நிலை பெறுகின்றோம். ஆக சுவாசத்தை உணர்வோடு உள்ளும் புறமாக கவனித்து அதன் பின்பு நம்முடைய கண்களை மூடி பல முழு சுவாசங்களை எடுத்து விட்டு பயிற்சி ஆரம்பிக்கணும். பல முழு சுவாசங்கள், நல்ல நிதானமாக சுவாசத்தை எடுக்கணும். அந்த நிதானமான எடுத்த சுவாசத்தை நிதானமாக வெளியிட வேண்டும். மீண்டும் நிதானமாக சுவாசத்தை உள்ளிழுக்க வேண்டும், நிதானமாக சுவாசத்தை வெளியிட வேண்டும். இப்படி தொடர்ந்து உங்கள் சுவாசத்தை முடிந்த பிறகு ஒரு 5 சுவாசத்துக்கு அப்புறம் நீங்க
உங்களுடைய இடது கையை ஞான முத்திரையில், இடது கை ஞானம்னு தெரியுங்களா, சின்முத்திரை, அங்க படம் பாருங்க, உங்களுக்கு ஸ்லைடு ஷோ தெரியுதுன்னு நினைக்கிறேன். சோ சின்முத்திரை இடது கை, அது எப்படி வச்சுக்க பாருங்க, முழங்கால் மேல வச்சு நிமிர்ந்து கையை ரொம்ப ஸ்ட்ரெயிட்டும் இல்லாம ரொம்ப முடக்கி இல்லாம ஒரு நிதானமான இயல்பான நிலையில வச்சிருக்கிறாங்க. இடது முழங்காலில் வைத்து வலது கையின் ஆள்காட்டின் மற்றும் நடுவிரல்களை மடித்து விஷ்ணு முத்திரை, இதை இது நாசகார முத்திரைன்னு சொல்லுவாங்க. மோதிர விரல் மற்றும் சிறிய விரல்கள் இடது நாசியை தடுக்கவும், அதாவது மோதிர விரலும் நம்முடைய கட்டை விரலும் மூக்கு துவாரங்களை அடைத்து திறப்பதற்கான வசதியாக வைத்துக் கொண்டு வலது நாசி வழியாக ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து 2 நாசி துவாரங்களையும் முழு நுரையீரல் அடைத்துக் கொண்டு, காற்றுடைய அளவு முழு நுரையீரல் அடைத்துக் கொண்டு இருப்பது போல கொண்டுட்டு வரணும். மூச்சை பிடித்து சாம்பவி முத்திரை ஜலந்திர பந்தாவை வைத்து மூலபந்தாவை பூக்கட்டும், மூலபந்தாவை பூட்டி, அத மூலபந்தான்ற டைட் பண்ணி இருக்க பிடிச்சு, ஆனஸை இருக்க பிடிச்சு நிறுத்தினா அது மூலபந்தம். மோதிர மற்றும் சிறிய விரல்கள் பந்தாவை விடுவித்து, அதாவது மோதிர விரல் சிறு விரல் அந்த நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, மூக்க பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை மெதுவாக வெளிவிட்டு வலது நாசி வழியாக ஆழமாக மூச்சை வெளியேற்றவும். இடது நாசி வழியாக இழுக்கிறோம், வலது நாசி வழியாக ஆழமாக வெளியேற்றுகிறோம். இது தொடர்ந்து செய்ய வேண்டும். மடிப்பதற்கு பதிலாக வலது கையின் ஆள்காட்டி மற்றும் நடுவிரல்கள் புருவங்களுக்கு இடையில் வைத்துக் கொள்ளலாம். இந்த 2 விரலையும் புருவங்களுக்கு இடையில வச்சுட்டு கூட நம்ம பயிற்சி செய்யலாம் இந்த பயிற்சியை. அப்போ சூரிய பேதா நீண்ட பயிற்சியின் போது இடது கையால் முழங்கையை ஆதரிக்கலாம். ரொம்ப கை வலிக்குதுன்னா நம்முடைய கைகளை எப்படி வச்சுக்கணும் பாருங்க, அது படத்துல இல்லை, நான் பாருங்க. இந்த இடது கையடிய உள்ளங்கை இப்படி வச்சுங்க, இப்படி கரெக்டா பாருங்க ஃபிகர்ல, அப்படி மேலே இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துவாங்க, அப்படியே கீழே இறக்கி வந்தீங்கன்னா இந்த கையில நம்ம நாசிக்கா முத்திரை மடிச்சிட்டோம், இப்படி வச்சுக்கிறோம். இது வைத்து அணைச்ச மாதிரி இந்த இடது கை இருக்கும், இடது கை உள்ளங்கை முழங்கையை ஒட்டின மாதிரி இருக்கும். அப்போ முத்திரை செய்கிறதுல நமக்கு வலி என்ற உணர்வு ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த தந்திரத்தை எல்லாம் நம்முடைய சித்தர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கிறாங்க. சோ இந்த நிலை கடந்த பிறகு நம்முடைய தற்காப்பு நடவடிக்கைகள், இந்த பயிற்சியை யாரெல்லாம் செய்யலாம், யாரெல்லாம் செய்யக்கூடாது. கர்ப்பம், இதய பிரச்சனை, உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் தைராய்டிசம், கை கால் வலிப்பு போன்றவற்றில் இந்த நுட்பத்தை தவிர்க்கவும். யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குதோ, யாராருக்கு பாருங்க, கர்ப்பம், இதய பிரச்சனை, உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் தைராய்டிசம் அல்லது கை கால் வலி போன்றவற்றில் இந்த நுட்பத்தை நம்ம செய்யக்கூடிய இந்த முத்திரையை, இந்த சுவாசத்தை நீங்க செய்ய வேண்டாம். மற்றவர்கள் இந்த நிலையை தொடர்ந்து பயிற்சி செய்து சுவாசத்தை மதிப்போடு உணர்வு செய்ய வேண்டும். நம்ம எந்த அளவுக்கு சுவாசத்தின் மீது மதிப்பு கொள்ளுகின்றோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு நன்மையை செய்து தரும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சந்திரபேதா, சந்திர சுவாசம். சூரியன் என்பது வெப்பத்தன்மை உடையது, சந்திரன் என்பது குளிர்ச்சி தன்மை உடையது. ஆக நான் உள்ள இழுக்கிற பொழுது வெப்பம், காற்று வெப்பத்தோடு உள்ளே குளிர்ச்சியாக செல்கிறது, குளிர்ந்த வெப்பம். உள்ளே சென்று வெளிவருகிற போது உள்ள இருக்கிற சூடெல்லாம் வெளித்தள்ளி வெப்பமான காற்று வெளியேறும். நீங்க சுவாசிக்கும் போது கையை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக ஒரு நிலையான, அதேதான் உட்கார நிலை, பத்மாசனம், வஜ்ராசனம், சுகாசனம் இல்ல சேராசனம், எதுல உங்களுக்கு வசதியாக இருக்குமோ அதுல நீங்க அமர்ந்து உட்கார்ந்துங்க. உங்களுடைய உடலை நிதானப்படுத்தி பாருங்க. 4-5 சுவாசத்தை மெதுவாக இழுத்து விடுங்க. இப்படி விடுகிற பொழுது உங்களுடைய கண்களை மூடி உங்கள் உடலை கவனிங்க. இப்போ இடது கையை முன்ன சொன்ன மாதிரி ஞான முத்திரையில வைத்துக்கொண்டு வலது கையை மடிச்சு விஷ்ணு முத்திரையில வைத்துக்கொண்டு, அத நாசிகா முத்திரை என்று சொல்லுவோம். அது சில பேருக்கு விஷ்ணு என்று தெரியாது, நாசிகா முத்திரை என்று சொல்லலாம். இந்த முத்திரைகளை பயன்படுத்தி நம்முடைய மூலபந்தம் செய்து இந்த உணர்வான நிலையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நம் சுவாசம் நடைபெறுகிறது. சூரிய பக்கம், அதாவது வலது பக்கமாக இருக்கக்கூடியது சூரிய பக்கமாகவும், இடது பக்கமாக இருப்பது சந்திர பக்கமாகவும், அதாவது சந்திரக்கலை சூரியகலை என்று சொல்வதாக இருக்கிறது. ஆக மடிப்பதற்கு பதிலாக வலது கையின் ஆள்காட்டி மற்றும் நடுவிரல் புருவங்களுக்கு இடையில் வைக்கலாம்.
இதுக்கு நாசகார முத்ரா என்று சொல்லப்படுகிறது. ஆக இப்படி சந்திரனுடைய சுவாசம், சூரிய சுவாசம் கொண்டு நாம் பயிற்சி செய்து முடிக்கவும் என்றால் ஒவ்வொரு நுட்பத்திற்கும் ஒவ்வொரு விளைவுகளையும் ஒவ்வொரு நன்மைகளையும் நாம் அனுபவித்துக் கொண்டே இருப்போம். ஆக இந்த பயிற்சிக்கு அப்புறம் நாம நாடி சோதனா நுட்பம் நன்கு தேர்ச்சி பெற்றவுடன் பயிற்சி செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும்? நீங்க சாதாரணமா சுவாசம் செய்ய வேண்டும் என்றால் வலது நாசி வழியாக வெளியிடும் நாடியை சமநிலைப்படுத்த 5 முதல் 10 சுழற்சிகள் அல்லது 5 முதல் 25 நிமிடங்கள் வரை பயிற்சி செய்யுங்கள். வலது நாசி வழியாக வெளியிடும் நாடியை 5 சுழற்சியிலிருந்து 10 சுழற்சி முதல்ல செய்யுங்க. எடுத்த உடனே அவ்வளவுலாம் செய்ய முடியாது, செய்யவும் வேண்டாம். சோ அதனால சாதாரணமா நீங்க நாடி சோதனை செய்தா போதும். மூச்சை இழுத்தல், மூச்சை வெளியிடுதல், இயல்பான சுவாசத்தோடு நீங்க நடக்கணும். இயல்பா சுவாசத்தை இழுங்க, இயல்பா சுவாசத்தை விடுங்க, அது போதும். நிறைய புக்குங்களை நிறைய அறிஞர் மக்கள், பெருமக்கள், சிந்தனையாளர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. கும்பகம், பூரகம், ரேசகம், நமக்கு புரியாத வார்த்தைகள். சில பேர் நிறைய சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் இருப்பார்கள், நிறைய பேர் சமஸ்கிருத வார்த்தை புரியாதவர்கள் இருப்பார்கள். இயல்பான தமிழிலே நீங்கள் பேசி பழக்கி கொண்டால் உங்களுக்கும் நன்மை, பிறருக்கும் நன்மை. அதனால இந்த காற்று இழுக்கிறோம் இல்லைங்களா, அதை மிருதுவாக இழுத்து, இப்போ உதாரணத்திற்கு நம்முடைய வலது நாசை அடைத்துக்கொண்டு இடது நாசி வழியாக காற்றை உள்ளே இழுக்கிறோம் நிதானத்தோடு. அப்புறம் மோதிர விரலால் அடைத்து அதே கட்டவிரல் எடுத்துட்டு நிதானத்தோடு வலது நாசி வழியாக சுவாசத்தை வெளியேற்றிட்டோம். இப்படி மீண்டும் வலதுல இழுத்து இடத்துல வெளியிட்டோம் என்றால் ஒரு சுற்று. இந்த மாதிரி 5 சுற்றுல 10 சுற்று வரைக்கும் முதல்ல செஞ்சு பழங்க. இதுல நீங்க இடையில எங்கேயும் மூச்சை நிறுத்தவும் வேண்டாம், மூச்சை விட வேண்டாம். ஆனா இந்த மூச்சு இழுக்கிற பொழுது நான் சொன்னதை நீங்க கவனிக்கணும். இந்த 2 மூக்கு வழியா, நம்முடைய மூக்கு இருக்கு இல்லைங்களா, மூக்கு வழியா செல்லக்கூடிய காற்றை உணர்வாக்கிக் கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்க பிராணனை உணர்கிறீர்களோ உங்களுடைய உடற் செல்கள் வலிமை மிக்கதாக மாறும். இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆக இந்த அற்புதமான 2 சுவாச முறைகளை அறிந்து கொண்டிருக்கிறோம். ஒன்று இது, மற்றொன்று இது. இதனால என்ன நன்மை கிடைக்கும்? உடலை இந்த சந்திர பேதா செய்யற போது உடலை குளிர்வித்து வளர்சிதை மாற்றத்தையும் மனதையும் அமைதிப்படுத்துகிறது. இடநாடி மற்றும் மூளையின் வலது அரைக்கோளத்தை செயல்படுத்துகிறது. உள்நோக்கத்தை ஊக்குவிக்கிறது. மனச்சோர்வை நீக்கி எல்லாத்தையும் எதிர்த்து போராடக்கூடிய குணம், வெற்றி அடைந்து விடும் விடாமுயற்சியை நமக்கு தந்தருகிறது இந்த நன்மை. இதனுடைய தற்காப்பு நடவடிக்கைகள் என்ன? மனச்சோர்வு, சோம்பல் ஏற்பட்டால் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். நீங்க இந்த பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது மனச்சோர்வோ இல்லை ஒரு சோம்பல் அந்த அப்போ பயிற்சி நிறுத்திடுங்க, செய்யாதீங்க. மிகவும் குளிராக இருக்கும் பொழுது அல்லது நீங்கள் கர்ப்பமாக இருந்தால் பயிற்சி செய்ய வேண்டாம். பெண்கள் கர்ப்பமாக இருக்கிற பொழுது பயிற்சி செய்ய வேண்டாம். அன்பு கூர்ந்து குளிர்ச்சியான நேரங்களில் நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டாம். மற்ற நிலைகளில் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்தால் உங்கள் நன்மை விளையும். உங்கள் உடலையும் உங்கள் சுவாசத்தையும் மதிக்கவும். எப்போது நீங்கள் உங்கள் உடலையும் உங்கள் சுவாசத்தையும் மதிக்கிறீர்களோ உங்களுக்கு அசௌகரியம் ஏற்பட்டால் பயிற்சியை நிறுத்திவிட்டு அனுபவம் வாய்ந்த ஆசிரியரை அணுகவும். இந்த பயிற்சி செல்கிற போது உங்களுக்கு ஏதாவது ஒரு அசௌகரியம் ஏற்பட்டால் அன்பு கூர்ந்து அந்த பயிற்சியை நிறுத்திவிட்டு இதனுடைய முழுமையாக பயிற்சி பெற்ற ஆசிரியரை கண்டு உங்களுக்கு என்ன அசௌகரியம் ஏற்படுகிறது என்பதை சொல்லி அதிலிருந்து கற்றுக்கொண்டு நல்ல பயிற்சி முறையை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த 2 பயிற்சியும் சூரிய பேதா, சந்திர பேதா 2 பிராணாயாமத்தை நீங்கள் முழுமையாக செய்து பழகுங்கள். அன்பு கூர்ந்து நீங்க செய்து பழகிற பொழுது ஒவ்வொரு நாடியும் இடம் வலம் மாறிக்கொண்டே இருக்கும். அப்படி மாறுகிற பொழுது உங்கள் சக்கரங்கள்ல ஏற்படுகின்ற மாற்றங்கள் ஒவ்வொரு மூலாதாரத்திலிருந்து எழுந்து சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆகினை, துரியம் வரைக்கும் சென்று மீண்டும் மூச்சை விடுகிற போது இறங்கி மூலாதாரத்துக்கே வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உடலுடைய அத்தனை சக்கரங்களும் வலிமையானதாக இயங்குவதற்கான சக்தியை பெற்று விடுகிறது. ஆக இந்த அற்புதமான வாய்ப்பை
தந்த இந்த தமிழ் தியான அனைத்து அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் இருக்கிறதா என்று தெரியவில்லை, நீங்க தான் சொல்லணுமா? நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிறப்பு சிந்தனை உரையாக நமக்கு முத்திரையில் வாழ்வியல் என்ற சிறந்த தலைப்பிலே பல்வேறு கருத்துக்களை அருளிய டாக்டர் எம் பழனிவேல் ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். டாக்டர் எம் பழனிவேல் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் சேவை வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்த அன்பர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சூரிய பேதனா சந்திர பேதனா ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கீங்க. இது நம்ம இருக்கிற மெய்யன்பர்கள் அனைவருமே ஆல்ரெடி இந்த தியானத்துல நல்ல ஒரு நிலையில் இருக்கிறார்கள். இப்ப நீங்க அந்த சுவாச காற்றை கவனிக்க வேண்டும் என்பதில் நிச்சயமாக நம்முடைய தவ ஆசிரியர்கள், நம்முடைய குருமகானுக்கு அடுத்த லெவல்ல நாங்க இருந்து பார்க்கக்கூடிய எங்களுடைய குருமகானாகிய ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அந்த அதிகாலை தவத்திலும் மாலை நேர தவத்திலும் இந்த சுவாசத்தை நாங்கள் கவனித்து கவனித்து அதனோடு உறவாடி கொண்டிருக்கிறோம். இப்ப நீங்க அத இன்னும் அதுக்கு மெருகூட்டும் வகையில அந்த சுவாசத்தை நாம் கவனித்தால் என்ன நமக்குள் மாற்றம் நடக்கிறது என்பதை மிக அற்புதமாக தெளிவாக எடுத்துரைத்தீர்கள். அந்த ஒவ்வொரு நிலையிலும் நாம் என்ன, அந்த காற்று உள்ளே செல்கிறது வெளியே வருகிறது, அதை இன்ஹேல் எக்ஸேல் பண்ணணும். அந்த காற்றை உணரும் போது என்ன நடக்கிறது, 2 நாசிகளின் வழியாக இருக்கக்கூடிய அந்த ரோமங்கள் நாட்டியம் ஆடுகிறது என்ன சொன்னீங்க. என்ன அழகா நம்ம இறைவனுடைய அற்புத படைப்பு. அந்த இயற்கையை உணர வேண்டும் என்பதற்காக பல்வேறு நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சக்கரா பத்தியும் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு சக்கராவிலையும் எத்தனை தாமரை இதழ்கள், அது எதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது. அது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், அடுத்து விசுப்தி, ஆக்னா சக்கரம். ஆக்னா சக்கரத்துல நமக்கு குருமகன் தொட்டு காட்டிய, பைபாஸ் பண்ணி தொட்டு காட்டியிருக்காங்க. அது நமக்கு ஐயா அவர்கள் கொடுத்த அந்த தியான நிலையிலிருந்து நாம் உங்களுடைய கருத்துக்களை நன்றாக உணர்ந்திருக்கிறோம். அதே போல சித்தர்களும் ஞானியர்களும் நமக்கு அருளி கொண்டு சென்று உள்ளார்கள். அதை நாம் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். ஒரு பேராசிரியருடைய நிகழ்விலே இந்த 2025 30 வரைக்கும் நம்ம ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களும் இந்த ஜோதிட ரீதியாக அவர்கள் எங்களுக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்லி இருக்கும் போது இந்த ராகு கேது பெயர்ச்சியிலும் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை நாம் மாற்றி நம்முடைய உடலை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்ளக்கூடிய பல்வேறு வழிமுறைகளை எங்களுக்கு தினமும் சிந்தனை உரையாக அருளி கொண்டுள்ளார்கள். நீங்க கூறிய கருத்துக்களில் 75% எங்களுக்கு ஆசிரியர்கள் அனைவரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த கருத்து எங்களுக்கு ஏற்புடையதாக நாங்க இதை தொடர்ந்து பழகக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் எங்களுக்கு அளித்துள்ளீர்கள் ஐயா. தொடர்ந்து பயணிப்போம். நன்றி ஐயா. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கேட்கலாம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். கமலவேணி அம்மா வாழ்க வளமுடன்மா, பேசலாம். நன்றி அம்மா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். அற்பெரும் செய்தி தனிப்பெரும் கருணை. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. நீங்க உங்களுடைய உரை ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. ரொம்ப நன்றி. அந்த சக்ராஸ் பத்தி அந்த இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. இப்போ எனக்கு வந்துங்கய்யா நடுவுல சொல்லுங்க, உங்க சந்தேகம் என்னன்னு சொல்லுங்க. நெட்வொர்க் ப்ராப்ளம் சொல்ல முடியாம இருந்தது. வாய்ஸ் கேக்குதாங்களா? இப்ப கேக்குதாங்கய்யா? கேக்குதுமா, நல்லா கேக்குது. சொல்லுங்க.
அந்த சூரிய வேதனா அது சொல்லும்போது கொஞ்சம் எனக்கு இந்த நெட் ப்ராப்ளத்தினால கேட்க முடியாம இருந்ததுங்க ஐயா. இப்ப வந்து இந்த சந்திர சுவாசத்துக்கும் சூரிய சுவாசத்துக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு மட்டும் கொஞ்சம் நீங்க சொன்னா எனக்கு நல்லா இருக்கும். ஒண்ணு இல்லம்மா. இது எப்படின்னா, இப்போ நம்ம வந்து இப்போ முதல்ல எடுக்கக்கூடியது இடது நாசி. வலது நாசியில நம்ம வந்து கட்டவிரல் வச்சு அடைச்சுக்கிறோம் இல்லைங்களா? ஆமா. இடது நாசி வழியாக சுவாசத்தை இழுக்கிறோம். உள்ள இருக்கிறோம். ஆமா. ஆமா. உள்ள இழுத்துட்டு அதே அடைச்சுக்கிறோம். நாசி அதே நாசி வழியே இதை அடைச்சிட்டு ஆப்போசிட்ல வந்து மூச்சு வெளியிடுறோம். அப்ப வெளியிடுற போது நமக்கு ஆப்போசிட்ல வலது மூளை செல்கள் வந்து வேலை செய்யும். சரி. திரும்ப நீங்க இடது நாசியில மூச்சு இழுக்க கூடாது. வலது நாசிலே இழுக்கணும். 10 முறை. 10 முறை. இதை பண்ணும்போது இது சூரிய பேதாவும். அப்போ ஆப்போசிட்ல வலது நாசில மூச்சு இழுத்து இடது நாசி வழியா வெளியேற்றுகிற பொழுது அது சந்திர பேதாகவும் வேலை செய்யும். அதாவது நம்ம எப்போதுமே எப்படின்னா, கத்திரிக்கோள் மாறல தான் நம்முடைய நாடிகள் வேலை செஞ்சுட்டே இருக்கும். சரி, சரிங்க. அதுதான், வேற ஒண்ணு இல்லை. நீங்க வலதுல இழுத்து இடதுல விடும் பொழுது உங்களுடைய இடதான பிரெயின் செல்கள் எல்லாம் வேலை செய்யும். இடதுல இழுத்து வலதுல விடுகிற பொழுது வலது புறம் இருக்கக்கூடிய நாடிகள் எல்லாம் வேலை செய்யும். இப்ப நம்ம சாதாரணமா என்ன செய்வோம், நாடி எடுத்தோம்னாக்கா இந்த மூச்சுல இழுத்து அந்த மூச்சுல திரும்ப அந்த மூக்குல இழுத்து ஆப்போசிட் மாத்தி மாத்தி நாடி சுத்தி செய்யும்போது மாத்தி மாத்தி பண்ணுவோம் இல்லைங்களா? இங்க எந்த மூக்குல இழுத்தமோ அந்த மூக்குலயே காத்த இழுக்கணும், எந்த மூக்குல விட்டமோ அந்த மூக்குலயே காத்த விடணும். திரும்ப விட்ட மூக்குல காத்த இழுக்க கூடாது. மூச்சை விட்டுட்டு தானங்க இழுக்கிறோம். ஆமா, மூச்சை விட்டுட்டு நீங்க அடுத்த எந்த மூக்குல முதல்ல இப்போ நீங்க இடது மூக்குல காத்த இழுக்கிறீன்னு வச்சீங்க, வலது மூக்குல காத்து வெளியேற்றுவீங்க. சரி. திரும்ப நீங்க மூச்சை இழுக்கிறது இடது மூக்குல தான் இழுக்கணும். சரி சரி சரி. அதே அது வந்து சூரிய பேதாவும் இந்த மாத்தி இழுக்கும்போது சந்திர பேதாவும் செயல்படுவாங்க. சரி, அது இன்னும் ஒண்ணு சொன்னாக்கா, ஆனாபான அந்த புத்தருடைய இதுல பாத்தீங்கன்னா ஒரே மூக்குல காத்த இழுத்து ஒரே மூக்குல விடுவாங்க. ஆமா. அந்த மாதிரியும் பண்ணலாம். இதுல 2 விதமான செய்யறாங்க. நாங்க அனுபவம் பெற்றால இந்த இதுல ரொம்ப சிறப்பா இருந்தாலும் இதை நம்ம கடைபிடிக்கிறோம். இது நீங்க வலது பக்கம் மட்டும் இழுத்து வலது பக்கத்திலேயே விடலாம். இடது பக்கம் இழுத்து இடது பக்கமாவும் இழுக்கலாம். சோ அதனால வந்து 2 விதமான பயிற்சி இருக்கு. நாம் சொல்லி கொடுத்த பயிற்சி. நீங்க வலதுல இழுத்து இடதுல விடுங்க, மீண்டும் வலதுல இழுத்து இடதுல, அது மாதிரி 10 முறை செய்யுங்க. இதுதான் வித்தியாசம். ஆனா 2 பக்கமும் நமக்கு 2 நாடிகளும் வலது நாடியும் இடது நாடியும் சமநிலையில வேலை செய்யும். சுழுமுனை ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நன்றிங்கம்மா, உங்கள் கேள்விக்கு நன்றி. ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. இப்போ இந்த நாசிகா முத்திரை வச்சுட்டு தாங்கய்யா நாங்க அந்த பயிற்சி பண்றது. ஐயா வந்து எங்களுக்கு தனியாவே ஒரு தவா மாதிரியே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா சரிம்மா. அதுலயும் ஒரு சிறப்பான ஒரு இது இருக்கு. அடுத்து ஜியோமி அவர்கள் இங்க பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். ஐயா ஒரு கேள்விங்க ஐயா. சொல்லுங்கம்மா. இப்ப மூச்சு இழுக்கும் போது மூலாதாரத்துல இருந்து அங்க இருந்து தான் ஞாபகம் வச்சு இழுத்து விடணும்னு சொல்றாங்க. ஆனா மூக்கு வழியா தானே காத்து போகுது. அதாவதுமா அவங்க சொல்றது சக்கரா தியானம். அதாவது இதுல பயிற்சி தியான முறைகள்ல பல தியானங்கள் இருக்குது. இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியே சொல்லிட்டு போறதுனால நமக்கு அது ஒரு குழப்படியா இருக்குது. ஆனா வந்து நம்ம முதல்ல நாடி சுத்திய சரியா பண்ணதுக்கு முன்னாடி இந்த சந்திர பேதா சூரிய பேதா என்ற மூச்சு பயிற்சியை சரியா பண்ணினோம் அப்படின்னா உங்களுக்கு இயல்பாகவே மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷக்தி, ஆகினை, துரியம் வரைக்கும் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சு. இப்ப திரும்ப நம்ம சக்கரா தியானம்னு தனியா நடத்துறோம். நம்ம அப்போ நீங்க வந்து மூலாதாரத்துல மூச்சிய மனம் முழுவதும் எண்ணம் முழுவதும் மனம் சுவாசத்தோடு இணைந்திருக்க வேண்டும். எண்ணம் மூலாதார சக்கரத்திலே நிலை பெற்றிருக்க வேண்டும். அப்போ நாம சுவாசிக்கிற பொழுது மூலாதார சக்கரம் ஆட்டோமேட்டிக்கா தூண்டப்பட்டு ஸ்டிமுலேட்டிங்
அங்க செக்ரிகேஷன் ஆஃப் மூலாதார ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆமா. வைட்டல் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா தூய்மை அடையும். இதுதான் கருமைய தூய்மைன்னு சொல்றாரு வேதாத்திரி மகரிஷி அவர்கள். ஓகே. அதனால சரிங்க. நீங்க இப்படி செய்யலாம், அதனால ஒரு தப்பு ஒண்ணு கிடையாது. பட் ஆனா நீங்க நார்மலா செஞ்சு பழகுங்க, அது இயல்பா உங்களுக்குள்ள வந்துடும். அப்புறம் சக்ரா தியானம்னு யாராவது நடத்துறாங்கன்னா அதுல நீங்க அது சொல்லி தருவாங்க, அதை நீங்க பண்ணுங்க. இந்த பயிற்சியை நீங்க நாடி சுத்தி வெட்டும் வேதாத்திரி மகரிஷி சொல்றது வெறும் நாடி சுத்தி மட்டும் பண்ண, கும்பகம் பண்ண வேண்டாம்னு சொல்றாரு. அது நல்ல ஒரு பயிற்சி. அதை நீங்க பண்ணவே நீங்க உயர்ந்த நிலைக்கு போக முடியும். இது என்னுடைய சுய அனுபவம். நான் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் வெறும் நாடி சுத்து மட்டுமே பண்ணிட்டு இருந்தேன் நான். அப்போ மிகப்பெரிய அறிவு நிலை. இந்த வைத்தியம் பார்க்கும்போது நாடிலாம் பார்க்கும்போது அவங்க நாடிலாம் நம்மகிட்ட பேசும். ஒருத்தருக்குலாம் சொல்லியிருக்கேன், ஹார்ட்ல ஓட்ட இருக்குன்னா ஹார்ட்ல ஓட்ட இருக்கும், நெஞ்சில சளி கோத்துரும், நெஞ்சில சளி கோத்துருக்கும், அப்படிலாம் உணர்ந்திருக்கும். சரிங்க. அதனால நல்ல பயிற்சி தான், நீங்க பண்ணலாம். நன்றி நன்றி. வாழ்க்கை நன்றிங்க ஐயா. வாழ்க வளம். வாழ்க்கை நலம். பார்வதி அம்மா, நீங்க பேசலாம். நன்றிம்மா. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். சொல்லுங்கம்மா. அம்மா சொன்ன மாதிரி நாங்க மூச்சு பயிற்சியும் அதோட செஞ்சு அந்த 6 ஆதாரங்களையும் நல்லபடியாக இயங்குதுங்க ஐயா. எனக்கு நம்ம தமிழ் ஆனந்த யோகத்துல ஒருத்தர் சொன்னாங்க, அதிகாலையில எழுந்திருக்கும் போது தலையில வெள்ளை துண்டு போட்டுட்டு நம்ம வள்ளலார் மாதிரி தியானம் பண்ணுங்க. நாங்க அது பண்ணுறோங்க ஐயா. ஆனா ஏன் அந்த துண்டு போடணுங்கிறது எனக்குள்ள ஒரு கேள்வி, தங்களுக்கு தெரிஞ்சல அது சொல்லுங்க ஐயா. இப்ப நானும் தலையில வெள்ளை துண்டு கேட்டிருக்கேன், பாக்குறீங்களா? அதனாலதான் கேட்டேன். அதனாலதான் கேள்வி, அதை கேட்டேங்க, அதான் கண்டுபிடிச்சேன் நானு. என் தலையில வெள்ளை துணியை பார்த்து தான் கேட்கிறேன். இல்ல, நானும் அதை செய்யறேன், ஆனா அது எதுக்கு செய்யறோம்னு தெரியாம எதுக்கு செய்யறோம்னு தெரியாம செய்யறீங்க. இப்போ அந்த காலத்துல நம்முடைய சித்தர்கள், ஞானிகள், மெய்ஞானிகள் அனைவரும் எங்க வாழ்வியல் முறைகளை ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, மலையும் ஆறும் சார்ந்த இடம். மலை இருக்கும், ஆறு இருக்கும், நீர்வீழ்ச்சி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல ஒரு குளுமையான, காலையில தூங்கி ஏஞ்சோடனே பசு பசேல் என்ற இயற்கை காட்சிகளை காணுகின்ற பொழுது கண்ணு குளிர்ந்து, மூளை செல்கள் குளிர்ந்து, உடல் செல்கள் எல்லாம் குளிர்ச்சி அடைந்து ஆனந்த நிலையில அப்படியே அமைதியா உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ இருக்கிற சூழ்நிலை என்ன சொல்லுங்க? தூங்கி ஏஞ்சா பால் வாங்கலையா, எங்க ஆரம்பிக்குது? லௌகீகத்துல ஆரம்பிச்சு டபுள் லௌகீகமா போயிட்டு அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு வாழ்க்கை. வெப்பநிலை அதிகரிச்சு, இயல்பான நடக்கிற வெப்பநிலையோட நம்ம உடல் எண்ணங்க ஓட்டத்தினாலையும் செயல்களுடைய செயலாலையும் நம்முடைய வெப்பநிலை அதிகரிச்சு நம்முடைய மூளை செல்கள், உச்சந்தலையில இருக்கக்கூடிய மூளை செல்கள் ரொம்ப சூடாச்சுன்னா தேவையற்ற சிக்கல்களை உருவாக்கும் இல்லைங்களா? அந்த காலத்துல சித்தர்கள் முடி நல்லா உயரத்துக்கு, 1 அடி உயரத்துக்கு, அகத்தியர்லாம் பாருங்க எவ்வளவு தூரம் கொட்டை போட்டு பாருங்க. அப்போ அவங்களுக்கு அதெல்லாம் எந்த துணியுமே தேவையில்லை, தங்களால் வளர்க்கப்பட்ட முடி போதும். இப்போ இருக்கிற மக்களுக்கு முடி வளர்றதா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு இல்லையா? அப்ப எந்த முடியை வச்சு நான் போட்டுக்கிறது? ஆனா நிறைய பேர் இப்ப இருக்காங்கம்மா, நிறைய இந்த ஆதீனங்கள்லாம் பாத்தீங்கன்னா டோப்பா முடி வச்சுதான் கொட்டை போட்டுக்கிறான். நிறைய பார்த்துருக்குறோம். அதெல்லாம் இல்லாம நம்மளும் அது மாதிரி செஞ்சு வச்சுட்டு சும்மா வேஷம் போடுறது. வேதாத்திரி மகரிஷியும் சித்தர் பெருமக்களையும் உண்மையாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா நாம எளிமையாதாம இருப்போம், அது எந்த மாற்றமும் கிடையாது. அதனால நாம உயிராற்றல் இந்த உச்சந்தலை வழியாக செலவாகுவதை தடுப்பது ஒண்ணு, தேவையில்லாத ஆற்றல்கள் ஊடுருவதை தடுத்துக் கொள்வதற்காகவும் இந்த வெள்ளாடை நாங்க போட்டுக் கொள்கிறோம். இதுதான் தெய்வீக சக்தி, நல்ல சக்தி. ஆனா தலையில போட்டு இருக்கும்போது இப்ப வெயில் காலங்களையா அது வேர்க்கிறதுனால துண்டை எடுத்துட்டு மறுபடியும் தியானத்துல உட்கார்ந்துடுறேன். அதுக்காக கேட்டேன். போடுங்க, நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க காட்டன் துணி போடுங்க. காட்டன் துணி தான் போட்டுக்கங்கய்யா. காட்டன் துணி, வெள்ளத்துண்டு. வெள்ளத்துண்டு மெலிசா இருந்தா போதும், காற்று உள்ள போற மாதிரி இருந்தா போதும். ஓகே ஓகே, போட்டுங்க. அதுதான், நான் வேற இல்ல, நம்முடைய உயிர் சக்தி செலவு இருக்கணுங்கிறதுக்காக, குறைவா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த வெள்ளத்துண்டு. துரிய நிலையில பாதிப்பு டக்குன்னு நம்ம திடீர்னு ஒரு இது ஏற்படுதுன்னா அது பாதிக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த இது. ஓகே.
நல்ல தெளிவா சொன்னீங்க. நன்றி அம்மா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க அதாவது நலம், வாழ்க. நன்றி, நன்றி. செஞ்சிட்டு தெரியுது. அந்த தொடர் பயிற்சியில் வந்த டவுட் ஐயாட்ட கிளியர் பண்ணிட்டீங்க. நல்லது. வாழ்க வளமுடன். சித்ரா அம்மா தேங்க்யூ வாழ்க தேங்க்யூ. நன்றி அம்மா. நன்றி அம்மா. சித்ரா அம்மா பேசலாம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். இன்னைக்கு வாழ்க உரை ரொம்ப வளமுடன். சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நன்றி, எனக்கு ஒரு நன்றி. தெளிவுக்காக தாங்க ஐயா நான் கேக்குறேன். இப்ப வலது நாசி வழியா மூச்சை எடுத்துட்டு இடது ம். நாசியில விட்டுட்டு மீண்டும் வலது நாசி வழியா எடுத்து இடது நாசியில விடுறது வந்து சூரிய பேதனா தானேங்க? அதாவது நீங்க உங்களுக்கு வலதுல இருந்து எடுத்து இடதுல விடுறீங்க நீங்க. மீண்டும் அது வலதுல வந்து இருந்து எடுத்து இடதுல அது வந்து சந்திரா வருமா. நீங்க எங்க அதுதாங்க ஐயா. மூச்சு நீங்க சந்திரபே வெளியிடுறீங்களோ அது ஆமா. ஆக்சுவலா நான் அதாவது வந்து ஒரு 2-3 மாசமா ஒரு பிராணாயாமா கிளாஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க சொல்லி கொடுக்கறது வந்து சூரிய பேதனான்னு சொல்லிட்டு இந்த பிராக்டிஸ் தான் பண்ண வைக்கிறாங்க. வலது நாசியில் இழுத்து இடது நாசியில் விடுறாங்க. அதுதான் எனக்கு நீங்க ஆப்போசிட்டா சொல்றீங்க, தெளிவுபடுத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இல்ல இல்ல இல்ல. கேட்டேங்க. இது அதாவதுமா பண்ணும்போது பாடி ஹீட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இடது ம். நாசி வழியா இப்ப இழுத்துட்டு வலது நாசியை வெளிய விடுறது சந்திரபேதனா. அப்ப வந்து பாடி குளிர்ச்சி ஆகும். தூக்கம் வராம இருக்கும் போதெல்லாம் இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க. அது ஆன்லைன்ல கிளாஸ் போயிட்டு பண்றாங்க. அதனாலதான் ஒரு ஒரு தெளிவு, ஏன்னா நிறைய பேர் கத்துக்கிறாங்க இல்லைங்களா, அது தெளிவு ஆமா கிடைக்கிறதுக்காக ஆமா நான் ஆமா. அதாவதுமா இது அதான் சொல்றேனே, இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடிட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க. சரிங்க ஐயா. நாம வந்து புத்தருடைய இதுலயும் அவருடைய ஆனாபானா எக்ஸசைஸ் இருக்கு இல்லைங்களா, அதை நாங்க கடைபிடிச்சிருக்கிறோம். இதுல வந்து இப்ப ஓகே. எந்த பக்கம் மூச்சு இப்படி பண்ணா சூடாயிடும் அப்படி பண்ணா சூடாயிடல, நம்ம இந்த இது சுழுமுனை நாடியை நிலைப்படுத்துவதுதான் நம்முடைய முக்கிய நோக்கம். சரிங்க ஐயா. நீங்க மூச்சை இழுத்து எந்த பக்கம் விடுறீங்களோ விடும்போது எப்படி சூடா போகுதுன்னு பாருங்க. மூச்சை இழுக்கிற ஓகேங்க. மூக்குல காத்து எவ்வளவு கூலா உள்ள போகுதுன்னு பாருங்க. சரிங்க ஐயா. அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கொள்ள முடியும். நீங்க வலதுல இழுத்து எப்போ இடதுல விடுறீங்க. ஆமாங்க. ஆமா. அப்போ நீங்க திரும்ப இழுக்கிற மூச்சு வந்து வலதுலே தான் இழுக்கணும். அது ஆமாங்க. ஆப்போசிட்டா தான் வேலை செய்யும். ஓகே ஓகே. ஓ அது சந்திரபேதா. ஏன்னா நம்ம பாருங்க, நாடியே வந்து இடகலை பிங்கலைன்னு சொல்றோம் இல்லைங்களா. இடகலை பிங்கலைங்கும் போது வலது பக்கம் இடது பக்கம், இடது பக்கம் தாயி வலது பக்கம் தந்தை. அப்போ தந்தை தாய் பக்கம் தான் எப்போதுமே குளிர்ச்சியா இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க இல்லையா அம்மாக்கள். ஆமாங்க ஐயா. அதுக்காக தான். அதான். அதனால இந்த பக்கம் வலதுல இழுத்து இடதுல விடுகிற பொழுது இடது மூளை நன்றாக வேலை செய்யும். வலது பக்கம் இடது பக்கம் இழுத்து வலது பக்கம் விடுகிற பொழுது ஆப்போசிட் சைடு வேலை செய்யும். ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க. ஒரு கிளாரிட்டிக்காக தான் கேட்டேங்க. பரவாயில்ல பரவாயில்ல. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி அதுவும் ஒரு சிலரு ஆமாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் கூட பார்க்க வேண்டாம், நீங்க மூச்சு இழுக்கும் எந்த நாசியில மூச்சு வருதோ அந்த நாசியை மட்டும் மூச்சு இழுத்து ஆப்போசிட் நாடியில் விட்டா, இப்ப பித்த உடம்புக்காரங்க இருக்காங்க இல்லைங்களா, சூடு பாடி ஹீட்டா இருக்கிற உடம்புக்கு அவரு ஹீலர் பாஸ்கர் அவர் அது அந்த பயிற்சி கொடுக்குறாரு. சர யோகமா என்னமோ சொன்னாங்க. அதைய அப்படி பண்ணுங்க. நாங்க ஆனா நம்ம தெரியாம எல்லாத்தையும் பண்ணி கன்ஃபியூஷன் ஆகிடாது. ஒண்ணு இல்லம்மா, நீங்க சரயோகம் எல்லாருமே சரயோகம் நடந்துட்டு இருக்கு. எப்படின்னு சொல்றீங்களா, ஒரு கிளாரிட்டி. நீங்க நல்லதான், இது நல்ல ஒரு கேள்வி, எல்லாருக்கும் நம்ம கவனிச்சிங்க. சுவாசம் வந்துமா ஒவ்வொரு 90 நிமிஷத்துக்கும் நாடி மாறும். ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு ஓரை, இன்னும் ஜோதிட பிரகாரம்னா ஓரைக்கும் கிரக ஓரைக்கு தகுந்த மாதிரி சுவாசம் மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால எந்த மூக்கு வழியா நமக்கு சுவாசம் குளிர்ச்சியா இருக்குதோ அப்போ சந்திரன், எந்த மூக்கு சுவாசம் ரொம்ப ஹீட்டா இருக்கோ அப்போ சூரியன். இது சர ஓட்டம். உங்க மூக்குல எப்ப நீங்க சமநிலையில மூக்குல முன்னாடி கையை வச்சு பாத்தீங்கன்னா சமநிலை 2 மூக்குல காத்து வரும். அப்ப பாத்தீங்கன்னா நீங்க உங்களை அறியாமலே உங்க முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கும் அப்படியே. ஆனா அந்த 2 மூக்குலயும் ஓடுறது கொஞ்ச நேரம் தான் இருக்கும் இல்லைங்களா? ஆமா, அது கொஞ்ச நேரம். அதுக்கு நீங்க தனியா ஒரு பிராக்டிஸ் இருக்குது. ஆமா, அதுக்கு நீடித்த சுழுமனை நாடி நெடிச்சே நிக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியா ஒரு பிராணாயாம பயிற்சி நாங்க அது ரொம்ப டீப் நிலையில வந்தவங்களுக்கு தான் அது மட்டும் சொல்லித்தரோம். ஏன்னா அது உடனடியாக குண்டலினி மேல ஏறிடும். அது வந்து நேரடி பயிற்சியை மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் யாருக்கும் கொடுக்கல. அது ஒரு அன்பருக்கு கொடுத்தா அது என்ன, நீங்க சும்மா அது எல்லாரையும் சொல்லித்தர பயிற்சி தானே. நீ ஆமா எல்லாரையும் சொல்லித்தர பயிற்சி தான். முதல்ல உனக்கு அப்படித்தான் தெரியும், அடுத்த நாள் வாங்க, ஒரு வாரம் செஞ்சுட்டு வாங்கன்னு. ஐயா என்னால முடியல, ஒரே நடுக்கமா இருக்கு அப்படின்னாரு. அப்பதான் அப்புறம் திரும்ப இறக்கி விட்டு அதை சரி பண்ணி கொடுத்தோம்.
அப்ப நாங்க சொல்றத முதல்ல கரெக்டா கடைபிடிங்க. எல்லாரும் சொல்ற பயிற்சி தான் நம்மளும் சொல்றோம். பட் ஆனா அதுல டெக்னிக்கல் ஒண்ணு சரி. இருக்கு இல்லையா? ஆமா. நீங்க சாதாரண அப்ப செய்யுங்க. நம்ம நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த 2 பயிற்சியும் ஒரே டைம்ல பண்ணலாங்களா? சூரிய பேதனா, சந்திர செய்யலாம். பேதனா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பண்ணலாம். 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 ஓகே, மகிழ்ச்சி. ஓகே. நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. அம்மா வாழ்க வளமுடன். இப்ப ஐயா எது செய்யணும் செய்யக்கூடாது, யார் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. முதல்லயே நீங்க ஆனாபானா சுவாசம் மாதிரி எளிமையா உங்க சுவாசம் உள்ளே போறதும் வெளியே வர்றதையும் கவனிங்க. இப்ப நம்ம தியானத்துல சோ ஃபர்ஸ்ட் சுவாசம் கவனிச்சு அதன் மேல் கவனம் வைங்க, எண்ணம் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க மூச்சு எங்க போகுது, இடது நாசியில போகுதா வலது நாசியில போகுதான்றத அடுத்து அப்புறம் இதை கவனிங்க. பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த சூரிய பேதனா சந்திர பேதனா நம்ம தொடர்ந்து செய்யலாம். இப்ப அடுத்து 1 மாசம் வர்றதுக்குள்ள நீங்க இந்த பிராக்டிஸா செஞ்சீங்கன்னா ஐயா கிட்ட சில டவுட் கேட்கலாம். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்து கனகராணி அம்மா, வாழ்க வளமுடன். பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. சொல்லுங்கம்மா. நன்றிங்க ஐயா. ஐயா நான் கேட்க இருந்ததையும் அம்மாவே அவங்க முன்னாடி கேட்டாங்க. வகுப்பு இன்னைக்கு சிறப்பா இருந்தது ஃபர்ஸ்ட் நாள். ஐயா அந்த சரக்கலைங்கிறது இப்போ எங்களுக்கு ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்தாங்க ஐயா. பண்றதுக்கு வரும்போதே இப்ப இடது மூக்குலன்னு சொல்லும் போது நீங்க இடது மூக்கு பக்கமே மூச்சை இழுத்து இடது மூக்கு பக்கமே விடுங்க ஒரு 10 முறை. அதே மாதிரி வலது மூக்கு பக்கமும் மூச்சை இழுத்து வலது நாசியில விடுங்க ஒரு 10 முறை விடுங்க. அப்புறம் 2 மூக்குலையும் அப்படியே மூச்சு இழுத்து விடுங்க மெதுவா 10 முறை. இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க நாடி சுத்தி பண்ணுங்க காலையில எந்திரிச்சதும் சொன்னாங்க. இது இது சரக்கலைங்களா ஐயா? இது நம்ம தொடர்ந்து இதையும் பண்ணலாங்களா ஐயா? செய்யலாமா, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லை. அதாவது இடது பக்கமே இழுத்து இடது பக்கமே விடுறது, அதாவது நம்ம இடகல நாடியை நம்ம தூய்மை செஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க இடது பக்கமே இழுத்து இடது பக்கமே பண்ணும்போது இங்க இருக்கக்குள்ளே சில தடைகள் நீங்கும். அதே போல வலது பக்கம் இழுத்து வலது பக்கமே விடுகிற போது சில தடைகள் நீங்கும். இது மாத்தி மாத்தி பண்ற போது கலை மாற்றி பண்ணுகிற பொழுது நம்முடைய பிரெயின் செல்கள் வலது பக்கம் இடது பக்கம் ஃப்ரண்டல் லூபி கிரவுன் பேக் இந்த 4 பிரெயின் செல்களும் வேலை செய்யறதுக்கு நம்ம நாடி சுத்தி மெத்தட் தான் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க செய்யலாம், அதெல்லாம் ஒண்ணும் இதுவாயிடாது. சூடாச்சுன்னா என்ன பண்ணீங்கன்னாக்கா நீங்க நம்ம சாந்தி மெடிடேஷன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப செய்யணும். சாந்தி எல்லாருக்கும் நல்லா கிடைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், ஒண்ணுமே இல்லை. நல்ல கட்சி பெற்று நல்லா ஒரு முடிச்சு போட்டு டைட்டா நல்லா ஒரு பெரிய ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு டைட்டா முடிச்சு போட்டு அது ஐஸ் தண்ணி அதுல ஊத்திட்டு அந்த தண்ணி அந்த முடிச்சிய மூலாதார எலும்புல படுற மாதிரி டைரக்டா மூலாதாரத்தை எலும்புல வால் எலும்புல படுற மாதிரி வச்சு லைட்டா பின் நோக்கி சாந்தி உட்காந்து நல்லா அழுத்தும். அப்போ ஃபிராக்ஷன் செகண்ட்ல உங்களுக்கு சாந்தி சும்மா இந்த ஜட்ஜெல்லாம் அடிப்பாங்க ஆர்டர் ஆர்டர்னு அந்த மாதிரி ஒரு அடியே நம்மளால மூலாதாரத்துல உணர முடியும். அப்போ சாந்தி உங்களுக்கு நீங்க எவ்வளவு பெரிய தவம் பண்ணாலும் நீங்க சாந்தி வந்துட்டீங்கன்னா உடனே அமைதி ஆயிடுவீங்க. சாந்தி உணர்வுக்கு வந்துருவோம். நல்ல நிறைய பேருக்கு இந்த சாந்தி உணர்வு இப்ப நான் சொன்ன விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஆனா இது மாதிரி செஞ்சு பாருங்க, உண்மையிலேயே உங்களுக்கு சாந்தி மிக பிரமாதமா இருக்கும். உங்க உடம்பு குளிர்ச்சி, மன குளிர்ச்சி, அமைதி எல்லாமே வந்துடும். ரொம்ப நன்றிங்க. ட்ரை பண்றோங்க ஐயா. ட்ரை பண்ணுங்க. நன்றி. முடிச்சு போட்டு ஐஸ் தண்ணியில நினைச்சிட்டு அந்த தண்ணி டைரக்டா வால் எலும்புல நேரடியா ஸ்கின்ல படுற மாதிரி வச்சுட்டு லைட்டா பின்னோக்கி சாஞ்சி நிமிந்து உட்காந்துங்க. உட்காந்து ஒரு 5 மூச்சு நீங்க நிதானமா மூச்சு இழுத்து மூச்சு விட்டு அந்த எண்ணம் முழுவதும் மூலாதாரத்துல நிலைத்திருக்கணும். மன சுவாசத்தோட இணைந்திருக்கணும். அப்படி செய்கிற பொழுது உடனடியா உங்களுடைய அந்த நாடி துடிப்புன்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல எப்படி அந்த சுத்திய வச்சு அடிக்கிற மாதிரி டங்கு 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 டங்குன்னு சத்தம் கேட்கும். இது நல்லா ஆழ்ந்து போனீங்கன்னா இததான் என்ன சொல்றாங்க, சில இடங்கள் நிறைய விஷயங்கள் மாத்தி வாசி யோகம், அப்புறமேல கதி எடுத்தல், அப்படி அங்கெல்லாம் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த ஓம்காரம் சவுண்ட் எல்லாம் வரும். அதெல்லாம் அங்க மணி ஓசை கேட்க ஆரம்பிச்சு நாள் எடுக்கும். ஆனா இதெல்லாம் முயற்சி பண்ணீங்கன்னா எல்லாருக்குமே செய்ய முடியும். முயற்சி பண்றோங்க, கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. இந்த முதல்ல அமைதி, நம்ம உடம்பு கூலா இருக்கணும். எந்த தவம் செஞ்சாலும் நம்ம சூடாயிடக்கூடாது. நம்ம உடம்பு
ஆமா ஆமாங்க. அதுக்கு இந்த சாந்தி முறையை செஞ்சு பாருங்க, 100% வேலை செய்யும். சரிங்க. என்னோட உடம்பே கொஞ்சம் ஹீட் உடம்பு தான். இன்னைக்கு நீங்க சொன்ன மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பயன் தரும்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பா நீங்க அதை வந்து செஞ்சுட்டு அடுத்த கிளாஸ் வரும்போது சொல்லுங்க. சொல்றேங்க ஐயா. கண்டிப்பா மகிழ்ச்சி. சொல்றேன். நன்றி நன்றி. நன்றி. வாழ்க வாழ்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. இரவு தவறாது சாந்தி தியானம் செய்யணும். இப்ப ஐயா சொன்ன ஒரு குறிப்பையும் நோட் பண்ணி வச்சுட்டு செய்தா சிறப்பாக அமையும். ரொம்ப சிறப்பா இருக்குமா. ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆனா சாந்தி அமைதி தான். அந்த அமைதியான நேரத்துல நீங்க நித்திரைக்கு போகும்போது மிக அற்புதமான மாற்றங்கள் உண்டாகும் என்று ஐயா சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் சாந்தி தவத்தை அவாய்ட் பண்ணிடுறாங்க. மற்ற நாட்கள் கூடிய அன்பர்கள் கூட சாந்தி தவம் கொடுக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் அன்பர்கள் குறைவாகவே இருக்கிறார்கள். சாந்தி யோகத்தினுடைய பயன் ரொம்ப அற்புதமானது. நீங்கள் அதை உணர்ந்து தினமுமே இரவில் 10 நிமிடமாவது செய்யுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்து சாந்தி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. ஐயா ரொம்ப 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 நன்றிங்க. நான் வந்து இந்த சாந்தி யோகத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன். எனக்கு அது ஒண்ணு மட்டும் பிடிபடவே மாட்டேங்குதேன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை இது பண்ணுவேன். நீங்க சொன்ன குறிப்பு வந்து ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இன்னொன்னு என்னன்னா, கிளாஸ் ஃபுல்லா நான் கவனிச்சேங்க. கொஸ்டின் ஆன்சர் இதுல மட்டும் ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் இதாயிருச்சு எனக்கு. இப்ப நான் அடுத்த வாரம் வந்து வர வரைக்கும் நான் எந்த மாதிரி பயிற்சியா பண்ணலாம்? நீங்க இப்போ என்ன தியானம் பண்ணீங்களோ அதை பண்ணுங்க. சரிங்க. டெய்லி இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க. உங்க உடம்பு சூடா இருக்கா? வாத உடம்பு, பித்த உடம்பு. ஆமாங்க. பித்த உடம்பு. அப்ப நீங்க என்ன பண்ண, 21 நாள் இந்த சாந்தி நான் சொன்ன மெத்தட்ல செஞ்சு பாருங்க. சரிங்க. 21 நாள் டெய்லி சாந்தி மட்டும் பண்ணுங்க. வேற எந்த தவமும் பண்ண வேண்டாம். சரிங்க. நீங்க சாந்தி பண்ணினாலே துரியாதீதம். அதாவது நம்ம என்ன சொல்ற, மூலாதாரத்திலே துரியாதீதம் தான் பண்றாங்க சித்தர்கள்லாம். அது அடுத்த ரொம்ப அட்வான்ஸ் நிலையா போக வேண்டியிருக்கும். நம்ம முதல்ல சாந்தி அமைதி அடைச்சிட்டு நீங்க எவ்வளவு உயர்நிலை தியானத்துக்கு போனாலும் உடம்பு எந்த பாதிப்பும் வராது. சரிங்க. இப்ப வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு கர்ச்சீப் எடுத்து முடிச்சு போட்டு ஐஸ் தண்ணி நினைச்சிட்டு அப்படியே நம்மளோட உடம்புல படுற மாதிரி வச்சிடணும். அப்படித்தானுங்க? ஆமா. அந்த வால் எலும்பு இருக்கு இல்லைங்களா? ஆமாங்கய்யா. அதுல டைரக்டா ஸ்கின்ல படுற மாதிரி வச்சு லைட்டா பின்னோக்கி சாஞ்சிங்கன்னா நல்லா அந்த வால் எலும்பு போய் அந்த முடிச்சுல பதியும். ஆமா. பதிய ஆரம்பிச்ச உடனேவே பாத்தீங்கன்னா ஒரு 5 மூச்சு எடுக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து அப்படியே ஜில்லுன்ற இருக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த நாடியுடைய துடிப்பை நல்லா உணர்ந்தினா உச்சந்தலையில அடிக்கும். டம்முன்னு மணி அடிக்கிற மாதிரி அடிக்கும். டிங்கு. இதெல்லாம் அனுபவம் தான். சரிங்க. நான் இந்த 21 நாள் ஃபுல்லா அதை பண்ணிக்கிட்டே இருக்கேன். செஞ்சு பாருங்க. அடுத்த வரும்போது நீங்க செஞ்சுட்டு என்ன மாதிரி உடல்ல மாற்றம் ஏற்படுது, நீங்க உங்களுடைய பிஹேவியர், இந்த யோகாவுடைய பிஹேவியரே, உங்களுடைய யோகத்தன்மையை உங்களுடைய முகத்துல வெளியுள்ள ஒரு 15-10 நாள் கழிச்சு உங்களை பாக்குறவங்க சொல்லுவாங்க, என்ன இப்போ பயங்கர வேற மாதிரி தேஜஸா இருக்கீங்களே, என்ன பண்றீங்க நீங்க? கண்டிப்பா கேட்பாங்க. சூப்பருங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அப்ப வேற எந்த தவமும் இப்போதைக்கு நான் சும்மா கேட்டுட்டா போதும். அதுல வந்து ஆமா, கேட்டுங்க. 21 நாள் இந்த தவம் பண்ணு. ஏன்னா சாந்தி கிடைக்காதவங்க ஜூம்ல வந்து நான் கேட்டுக்கிறேன், கலந்துக்கிறேன். சரிங்க. ரொம்ப சாந்தி கிடைக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு 21 நாள் செஞ்சு, முதல்ல 7 நாள் செய்ய சொன்னாங்க. மகரிஷி எல்லாம் இருக்கும்போது நாங்கெல்லாம் மகரிஷிட்ட கத்துக்கிற பொழுது 7 நாள் தொடர்ந்து சாந்தியில மட்டும் இருக்க சொல்லுவார், 24 மணி நேரம். அப்புறம் டைம் இல்லாததுனால வந்து நாங்க வந்து கொஞ்சம் நேரம் 20 நிமிஷம் தான் நம்ம இருக்க முடியுது. 21 நாள் கணக்கு. எத்தனை நிமிஷம் உட்காரலாம் அந்த இதுல? 20 நிமிஷம் உட்கார்ந்தா போதும். 20 நிமிஷம் உட்காருங்க போதும். 20 நிமிஷம். 20 அது எந்த நேரம் பரவாயில்ல என்னங்கய்யா? நைட் அது எப்போ வேணாலும் நீங்க என்ன டைம் வேணாலும் பண்ணலாம். நீங்க சமைக்கும் போதோ, வேலை செய்யும் போதோ, பஸ்ல போகும்போது கூட நீங்க சாந்தியில, இந்த 21 நாள் தவத்துக்கு அப்புறம் நீங்க என்ன நினைச்சாலும் சாந்தியில தான் நீங்க செயல் நடக்கும். சரிங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருக்கும். அமைதியா இருக்கும். ரொம்ப நன்றி. உங்களுக்கு வாட்டர் இது இருக்கும். அவங்க ஐயா எந்த இடத்துல வைக்க சொன்னாங்க? மூலாதாரத்தில், அந்த முதுகு எலும்பின் அடித்தண்டு பகுதியில. மற்ற அன்பர்களும் கொஞ்சம் கவனிப்பாங்க. அடித்தண்டு
சோ அதனால நீங்க அதை வச்சு உணர்ந்து அந்த சாந்தி தவத்தை முழு மனதோடு எந்த ஒரு செயல் செய்தாலும் அது ஈடுபட்டு, இப்ப உணவு கூட அன்போடு அதை ரசிச்சு சாப்பிட்டோம்னா சிறப்பா இருக்கும்ன்ற மாதிரி சுவாச காற்றையும் நீங்க அதே மாதிரி கவனிங்கன்னு ஐயா சொன்னதுல எனக்கு அந்த ஒரு எண்ணம் பிடிபட்டது. அதே மாதிரி சாந்தி தவம் செய்யும் போதும் நீங்க அந்த மூலாதார நினைவோடு அந்த காற்று போவதையும் வருவதையும் அந்த சில்னஸையும் உணர்ந்து டெஃபினட்டா அந்த சாந்தி தவம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக சித்திக்கும் சாந்தி தவம். அப்போ உங்களுக்குடைய மன நிம்மதி உண்டாகும். மன நிம்மதி உண்டானால் உங்க முகப்பொழிவு உண்டாகும் என்பதை மிக அற்புதமாக ஐயா அவர்கள் எடுத்துரைத்தார்கள். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். இதுவரையில் அன்பர்கள் கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கு மிகச்சிறந்த பதில் அளித்து தெளிவான விளக்கத்தை அளித்த டாக்டர் மு பழனிவேல் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.